சுப்பிரமணியம் அவர்கள் ரொம்ப நல்ல ரசிகர். அதனால் கவிதைகள் எனக்கு கூட நினைவில் நினைவிச்சிருக்காரு. இந்த தாதாவுக்கு தாதாவே துணை அப்படிங்கிறது எல்லா கவிதைகளுக்கும் பின்னாலும் ஒரு பெரிய வெளியே சொல்ல முடியாத ரகசியம் ஒளிந்திருக்கிறது. இந்த தாதா எங்கள் வீட்டில் வந்து பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டாரு. ஆளுங்கட்சி தாதா. அந்த தாதாவுக்கு தாதாவே துணை அப்படிங்கிறது இன்னொரு தாதா யாருன்னு கேட்டா இடதுசாரி கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சென்னையில் அவரை நான் பார்த்தேன். அவர் மாதிரி தாதா அவர் ரொம்ப எங்கிட்ட பக்கத்தில் இருந்து ஒரு கல்யாணத்தில் உட்காந்துட்டு ரொம்ப பேசிட்டு இருந்தார். அப்புறம் நிறைய பழக்கம் ஆச்சு. ஒரு பெரிய தாதாவுங்க அப்படின்னு சொன்னாங்க. சென்னையில் சினிமா ஃபீல்டு எல்லா ஃபீல்டுலையும் அவர் தாதா. எந்த ஆட்சி வந்தாலும் அவர் தாதா. ஆட்சிகள் மாறலாம், தாதாக்கள் மாறுவதில்லை. ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க யாருங்க? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணாங்க. பொள்ளாச்சியில் காட்டுக்குள்ள ஒரு பங்களா வச்சிருக்கேன், அங்கே வருவேன், ரெஸ்ட்டுக்கு வருவேன், ஒரு 10 நாள் வருவேன். அண்ணா நீங்கள் வாங்க, நம்ம 2 பேரும் பேசலாம் அப்படின்னு சொன்னேன். தாதாவுக்குள் ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. நான் ரொம்ப நாள் பழகிட்டு நீங்கள் யாருன்னு கேட்டா எப்படி வந்தீங்க? என்ன இந்த வரலாறு சொல்வதற்கு அவரால் சந்திக்கவே இல்லை. அது ஒன்று. இன்னொரு விஷயம் அவர் சொன்னதில், நாம் பிரிந்து இருக்கிறோம் இல்லையா, இப்போ சேர்ந்திருக்கோம். ஒரு நாவல் படித்தேன், அப்படின்னு நாவல். நான் கூட நல்லா அவங்கள்ட்ட சொன்ன பார்த்துருக்கேன் அந்த படம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு விஷயம் இருக்கு. ஒருவன் நாற்றத்தில் பிறக்கிறான். ஒரு பொண்ணு வந்து மீன் சிங்கமான ஒரு இடம். அவளுக்கு 5வது குழந்தையாக பிறக்கிறாங்க. இந்த பிள்ளை திருமணமாகாமல் 5வது. அப்படியே கீழே உட்கார்றான். மீனை வெட்டி குழந்தையை இழுத்து வெளியே போட்டு அந்த மீன் வெட்டுற கட்டையிலேயே தொப்புல அறுத்துட்டு காலை எட்டி உதைக்கிறாங்க அந்த குழந்தைய. இந்த குழந்தை போய் வீருன்னு கத்துது. பக்கத்து கடைக்காரங்கெல்லாம் பார்த்து, என்னடி குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு எட்டி குதிச்சு அந்த பிரசவ வேதனை கூட கவனிக்காம ஓடுறாங்க. துரத்திட்டு போறாங்க, குடிச்சிட்டாங்க, தூக்கில் போட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இந்த பிள்ளை அனாவியாசரமா அவன் உடம்பில் வாசனையே இல்லை. ஆனால் எல்லா வாசனைகளையும் அவன் பிடித்து கொண்டு பார்த்து கொண்டே இருந்தான். கடைசியில் ஒரு பெண் கோச்சு வண்டியில போயிட்டு இருக்கா. அங்கிருந்து ஒரு வாசனை, பாரிஸ் நகரம், எழுதுனவன் ஜெர்மன்காரன், ஜெர்மனியில் எழுதியிருக்கான். அது பிரெஞ்சுக்கு போய் இங்கிலீஷ்ல வந்து நாம வாங்கி படிச்சோம். அந்த வாசம் பிடிச்ச உடனே இப்படி ஒரு வாசம் இருக்காது. தோல் கடையிலலாம் வேலை செஞ்சிருக்கான் அந்த பையன். கீழே பழம் விழுந்தா பழத்தை வாசனை பார்க்காம அந்த குச்சியை எடுத்து வாசம் பார்க்கறான். அந்த மாதிரி படம் இருக்கு. அவன் ஒரு பெண் வந்து தட்டத்தில் பழம் வச்சுட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடியே போறான். அவன் பயந்து போய் அந்த தட்டத்தை கீழே போட்டான். அந்த தட்டத்தில் இருக்கிற பழத்தை எடுத்து வாசம் பிடிப்பான்னா அவளை கட்டி பிடிச்சி கழுத்துல வாசம் பார்க்கலாம். கன்னி பெண்ணின் கழுத்தில் ஏதோ ஒரு வாசனை இருக்கிறதுன்னு அவன் நினைச்சிருக்கான். அவன் பேசுறதே இல்லை, அவன் பேச்சே இல்லை. அந்த கதையிலேயோ சினிமாவிலேயோ படம் பேச்சே கிடையாது. அவள் சத்தம் போட வாய் அடைச்சி இறந்து போயிட்டான். இந்த மாதிரி பலவிதமான பெண்களை அவன் வந்து வாசம் பிடித்ததுனாலே இறந்து போயிடுறாங்க, கொலை பண்ணல. கடைசியில் அவன் சென்ட்டு கடையா வேலை செய்யறான். ஒரு சென்ட்டு தயாரிக்கிற ஒருத்தர் சொல்றாரு, நான் 13 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், 14வது பாயிண்ட் கிடைச்சதுன்னா அதை வச்சு அந்த சென்ட் பண்ணனா உலகத்தில் இருக்கிற அத்தனை மகாராஜாக்கள் மகாராணிகள் என் காலில் விடுவார்கள் அப்படின்னு. சரிங்க அப்படின்னு இவன் 14வது கண்டுபிடிச்சான். ஆனால் அந்த 14வது கண்டுபிடிப்பது மந்திரியோட மகள். அவன் செய்கிறான், ஜெயிலில் போட்டாங்க. அவனை வந்து
தண்டனை கொடுப்பதற்காக கூப்பிட்டு வர்றாங்க. ஒரு வட்ட வடிவமான ஒரு கட்டடம், நடுவில் பெரிய கேப், நம்ம காலேஜ் மாதிரி. ஒரு மூலையில் ஒரு மேடை, அந்த மேடை மேலே கொண்டாந்து ஒரு கோச்சு வண்டியில் வந்து அவன் ஏற்றி நிற்க வைக்கிறான். இந்த வட்ட வடிவமான இடத்துல, நீள்வட்ட வடிவமான இடத்தில் நிறைய ஆண்களும் பெண்களுமாக குவிஞ்சி நெருங்கி அடிச்சு உட்காந்துருக்காங்க. ஆண்கள், பெண்கள், பிரபுக்கள், வேலைக்காரர்கள், சிறுடன், போனம், வந்தவன், எந்த வித்தியாசம் இல்லாமல் நிறைஞ்சிருக்காங்க. அந்த கொலையை பார்த்துட்டாங்க. அவனை கொண்டு அப்படின்னு அத்தனை பேரும் சொல்றாங்க. அவனை கொண்டாந்து மேடையில் நிறுத்தினாங்க. இடுப்புல இருந்து ஒரு சென்ட் பாட்டில் எடுத்தான். அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சாங்க. அந்த கொலை செய்ய வருகிறவன் பட்டா கத்தி இவ்வளோ அகலம் இருக்கு. அதை தூக்கிட்டு வந்தவன், மேடை ஏறினவன், கத்தியை போட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு அவர் காலில் விழுந்து கும்பிடுறான். எல்லாருமே விரமித்து போய் பார்க்கறாங்க. அவன் அந்த சென்ட் பாட்டிலை எடுத்துட்டு ஒரு கர்ச்சீப்பை எடுத்து அதில் முக்கி சென்ட் பாட்டில் கார் போட்டு வச்சுட்டு இது இப்படி ஆட்டிட்டு கீழே இறங்கினான் வட்டத்தை விட்டு. 10,000 பேர் உடலுறவு கொள்ளும் ஒரு காட்சியை ஒருவன் படம் எடுத்திருக்கான். அதை ப்ளூ ஃபிலிம்னு பல பேர், நான் சினிமாவில் சொன்னேன், அந்த ப்ளூ ஃபிலிம் பார்த்துருக்காங்க. ப்ளூ ஃபிலிம் அல்ல, எந்த வித்தியாசம் இல்லாமல் பிரபு, வேலைக்காரன், வேலைக்காரி, போனவங்க, ரோட்டில் போகிறவங்க, வந்தவங்க, பழம் விற்கிறவங்க அத்தனை பேரும் சட்டையை கிழித்து கொண்டு உறவு கொள்கிறார். இந்த வாசனை என்ன செய்தது? இறங்கி நடந்து போகிறான், விலகிடுறாங்க. மந்திரி வர்றான், அவனும் காலை விழுந்து கொடுத்தான். வெளியே போகிறான், ஒரு இடத்துல ஒரு பெரிய திடல், ராத்திரி நேரம், எல்லாரும் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. ஏழைப்பட்டவர்கள் குளிர்காயும் ஓர் திடல். அங்கே போன உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. இவன் வர்றதை பார்த்தல, இவன் வாசனையை பார்த்து, இவனுக்கு வாசனை இல்லை, அந்த சென்ட் வாசனையை பார்த்து அவனை வளைச்சி நிற்கிறாங்க. அப்படி குனிகிறாங்க அத்தனை பேரும். இவன் காணாம். கடைசியில் எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. எல்லாரும் வாயில மென்னுகிட்டே போயிடுறாங்க. அவனை காணாம். அதான் அப்படி முழுக்க சாப்பிட்டுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் போன பிறகு அந்த இடத்தில் ஒரு சீசா, சின்ன குழாய் கிடக்குது. அது வந்து ஒரு சொட்டு ஒழுகியும் ஒழுகாம நிற்குது. அதோட படத்தை முடிச்சிருக்கான் சினிமாக்காரன். மனிதர்கள் ஏன் பிரிந்து இருக்கிறார்கள்? மனிதர்கள் ஏன் சேரணும், ஒன்று சேரணும். பார்த்த உடனே ராதா அப்படின்னு நான் கையை பிடிக்கிறேன். கையை பிடிக்காதீங்க, 4 அடி அக்கா பக்கம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வர 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 முதல்ல கையை பிடிச்சாலே என்ன அப்படிம்பாங்க. இப்போ அதை வேற இன்னும் விலகிட்டாங்க. இப்போ முழுசா சாப்பிட முடியல. ஒரு மனிதன் ஒரு உண்மை சொல்றேன். எனக்கு ரொம்ப வேண்டிய மகள் மாதிரி ஒரு பொண்ணு, நல்ல தடிய வயமா இருக்கப்போ இருக்கா. ஒரு நாள் அவள் வந்திருந்தாள் கணவனோட. என்னை கூப்பிட்டாங்க. பின்னால் இருந்து முன்னால் இருந்து அப்பா அப்படின்னு ஓடி வந்து தன் பருத்த மார்பகங்களோடு என்னை கட்டி தழுவிக்கொண்டால் கணவன் இருக்கும் போதே அப்பான்னு சொல்லிட்டு, அப்பா என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்கதான்ப்பா வந்து தெரியுமான்னு கொடுத்தேன். நகராட்சி கலைஞர்கள் ஒரு பெரிய சாகித்ய அகாடமி விழா, அதில் நகராட்சி கலைஞர் உங்களுக்கு தெரியும். பின்னால் பக்கத்துலேயே ஒரு வழி இருக்கு. அந்த வழியாக ஒரு பெண்மணி, ஒரு கவிஞர் எனக்கு ரொம்ப வேண்டும். என் மகள் பராவதி வர்றா, எழுத்தாளர். நான் அவரை கூப்பிடுறதுக்காக போகிறேன். கடைசி போயிட்டேன். மேடை இங்கெல்லாம் படிக்கட்டு. கதவை திறந்துட்டு வர்றா. அப்பா அப்படின்னு நான் சொல்றது தெரியுது. கையை நீட்டிட்டு வர்றா. வந்து கட்டி பிடிப்பாள். அப்படிங்கும்போது கையை பிடிட்டான். திரும்பி பார்த்த சிற்பி நண்பர்கள்லாம் நிற்கிறாங்க. சமூகம் கையை இறக்கிட்டான். அப்புறம் வாமான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். அப்போ நான் ஒருவர் பார்க்கும்போது ரொம்ப பிரியமா பிடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் பார்க்கறது இல்லை. நம்ம பிரியம். அதை தடுப்பது எது? அந்த கற்பனையில் இந்த ஜெர்மன்காரன் எவ்வளவு கொலைகள் நடந்தது. 60 லட்சம் யூரர்கள் காலவாயில் வேக வைக்கப்பட்டார். அந்த ஊர்ல பிறந்த ஒரு எழுத்தாளன், ஒரு நறுமணம் அப்படி செய்யும்னா, ஒரு ரோஸ்மேரி அப்படின்னு ஒரு பூவு இருக்குங்க.
ரோஸ்மேரி பேபின்னு ஒரு பயங்கரமான ஒரு சினிமா இருக்கு. உலகத்திலேயே மிக பயங்கரமான சினிமான்னு சொல்லுவாங்க. அது பேய் பிசாசே வராது, வராமையே பயமுறுத்தது. அப்புறம் அதை பார்த்தபோது ரோஸ்மேரின்னு ஏன் வந்ததுன்னு விசாரிக்கும் போது, ரோஸ்மேரிங்கிற ஒரு பூ இந்து பத்திரிகையில் முதல் பக்கத்தில் ஒரு கட்டம் கட்டி அந்த ரோஸ்மேரிங்கிற பூ விளையிறத போட்டிருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னா, நெருஞ்சி பூ மாதிரி. நெருஞ்சி எப்படி தரையோட தரையா ஒட்டி மஞ்சளா பூ இருக்கும் பாருங்க, அதே மாதிரி ரோஸ்மேரி. அடுத்த நாள் அதே இந்து பத்திரிகையில அதே இடத்துல கட்டம் கட்டி ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. இந்த ரோஸ்மேரிங்கிற நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோஸ்மேரிங்கிற பூவினுடைய சென்ட்டை எடுத்து ஒரு பஞ்சில் நினைச்சு ஒரு எக்ஸாம் ஹாலில் வச்சிருந்தோம். அடுத்த ஹாலில் வைக்கல. இந்த ஹாலில் 50 பேர், அந்த ஹாலில் 50 பேர் எக்ஸாம் எழுதினாங்க. இந்த ஹாலில் எழுதினவங்க எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் நிறைய மார்க் வாங்கினாங்க. நினைவாற்றலை வளர்ப்பது இந்த பஞ்சில் ஊற்றி இருந்த ரோஸ்மேரிங்கிற ஒரு சென்ட்டு அப்படின்னு இந்து பத்திரிகையில் முதல் பக்கத்திலேயே போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு நறுமணம் என்ன செய்யுது, அதான் பெர்ஃப்யூம்ங்கிற ஒரு புக்கு, பெர்ஃப்யூம்னு ஒரு படம். அந்த படத்தை என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உங்கள் எல்லாரும் முன்னாடியும் போட்டு அதை காட்டி விளக்கி நீங்களும் எல்லாரும் பேசணும் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது முடியல. அந்த பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன், ரவிகிட்டே கொடுத்துருக்கேன். அந்த பிரிண்ட் இருக்குது, அந்த படத்தை பார்க்கணும். அப்புறம் நர்சரிக்கு போய், நரசிம்மநாயக்கம்பாளையத்தில் இருக்க நர்சரிக்கு போய் ரோஸ்மேரின்னு ஒன்று இருக்காங்க, தெரியலீங்க அப்படின்னாரு அவர். அப்புறம் யார்கிட்டே கேட்டுட்டு அந்த அம்மா வந்து இருக்கு குடும்பம் எதுக்குங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஞாபக சக்தி ரொம்ப ஞாபக சக்தி வருது அப்படின்னு ஒரு திட்டு கொடுத்தாங்க. அது வளரவே இல்லை. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், ரோஸ்மேரி என்ற ஒரு பூ நெருஞ்சி பூ மாதிரி தான் இருக்கும். அதனுடைய நறுமணம் நினைவாற்றலை அதிகப்படுத்தும். மறந்து போனதையெல்லாம் அப்பாப்பா ஒரு காலேஜில் கிளாஸ் ரூமில் எக்ஸாம் ஆகல, எல்லாத்திலையும் வைக்கலுமே. ஏன் அதை வைக்கல? எல்லாரும் பாஸ் பண்ண என்ன அது என்னத்தினால வைக்கிறையோ தெரியும். எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரிந்தவை மூடப்பட்டு அமுக்கப்பட்டு ஒழித்து கட்டப்பட்டு இருக்கின்றன என்பதற்கு இந்த புத்தகம், இந்த சினிமா எனக்கு எடுத்துக்காட்டு. அதை முழுசாக சாப்பிட்ட மாதிரி ஒரு கற்பனை பண்ணியிருந்தாலும் கூட முழுசா சாப்பிட்டே போட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் நறுமணம் அவன் கையில் இருக்கு, அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாரும் வாய் சப்பு கட்டிட்டு பிரிஞ்சு போற மாதிரி படத்தை முடிச்சிருக்கிறான். அது ஒன்று நினைவு வந்தது, அதனால சொன்ன. வேற ஒன்று. நன்றி. ஐயாவோட நினைவில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அவைகளை வந்து அவரை பதிவு செய்யக்கூடிய அந்த ஒரு முயற்சியை, அந்த இதை அவர்கள் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏறக்குறைய அவர் கரமுசேவ சகோதரர் போதே சொன்னார், என்னுடைய கட்டை விரல் தன்னுடைய சக்தியை இழந்து விட்டது. அந்த அளவிற்கு எழுதி வந்து அந்த அளவிற்கு அதில் உழைப்பு செலுத்தி இருந்ததை அவர் குறிப்பிட்டார்கள். அவருக்கு உதவி தேவைப்பட்டாலும் கூட நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். இவைகளெல்லாம் நீங்கள் எழுத வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். வில்லிஸுடைய கதையை சொன்னீங்க முன்ன, அதே போல் இந்த ரோஸ்மேரி இதை போன்ற விஷயங்கள் நான் நினைவு கூறுகிறது. ரவீந்திரன் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவருடைய தாராமதியிலே ஒரு பேட்டி ஒன்று வந்தது ஒரு ஓராண்டுக்கு முன்பு. அதில் வந்து உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுவதாக நீங்கள் பதில் கொடுத்துருந்தீங்க. ஆகவே அதை நினைவூட்டுகிறோம். அதையெல்லாம் எழுத வேண்டும். அதற்கு உதவிகள் தேவைப்பட்டாலும் நம்ம இளைஞர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் முன் வருவார்கள். அதை எழுதி வந்து ஒரு நூலாக நீங்கள் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய தோழர்கள் மணி இருக்காரா? மணி போயிட்டாரா? சரி, தாமுசாருடைய மாநில தலைவர் மணி அவர்கள் கேட்கலாம்னு சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய புலவர் ரவீந்திரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வார்த்தை. அவையில் இருக்கிற எல்லோருக்கும் எனது
அவையில் இருக்கிற எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிஞர் புவியரசு அவர்களின் 90வது பிறந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ரமணி அவருக்கு வாங்கிட்டாரு, அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். இதெல்லாம் பேசாதீங்க. காந்தியடிகள் தமிழ் பண்பாட்டு மையத்தில் அவர் ஒரு கட்டளையாக எனக்கு போட்டிருக்கிறார். ரவி என்ன சொன்னாலும் ஒன்றை மட்டும் சொல்லாதீங்க பார். என்னங்க என்றால், இந்த சாகித்ய கடை விருது வாங்கினல அதை மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு ஒரு கட்டளை, அது சொல்லக்கூடாதுங்க. அதை அவர் எப்பொழுதும் விரும்புவதில்லை. ஆனால் நமக்கு கவிஞர் புவியரசு என்ற கவிஞரை பேசுவதை காட்டிலும் அவருடைய படைப்புகளை பற்றி நாம் பேசலாம். அதில் வருகிற பொருளை பற்றி பேசலாம், அதில் வருகிற பாத்திரங்களை பற்றி பேசலாம், அதில் வருகிற சமூக சிந்தனைகளை பற்றி நாம் சிந்திக்கலாம். அது நமக்கு நல்லது, அது நமக்கு பயன்படும். அந்த வகையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அவரும் எதிர்பார்க்கிறார். நான் கூட நினைத்திருக்கிறேன், இந்த கோயம்புத்தூர் போல வறியவர்கள் நிறைந்த ஊர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. ரொம்ப வறியவர்கள், மனதால் வறியவர்கள் கோயம்புத்தூர் நிறைய இருக்காங்க. கொண்டாட வேண்டும். இங்கே இந்த மண்ணிலே பிறந்த ஒரு கவிஞரை நாம் கொண்டாட வேண்டும். அவர் விட்டுருங்க, புவியரசு என்ற பெயரை விட்டு விடுங்கள். படைப்புகளை பற்றி நாம் கொண்டாட வேண்டும். இதே வேற எங்காவது திருநெல்வேலி சீமையிலோ கோவில்பட்டியிலோ ஒரு மனிதர் இருந்திருந்தால் அவரை கொண்டாடுகிற விதமே வேறு. அவர்கள் செய்வார்கள். ஆனால் கொங்கு மண்டலம் செய்ய வேண்டும். நான் கூட நினைச்சிருக்கிறேன், நண்பரோடு பேசினேன். ஒரு 3 நாள் கவிஞர் புவியரசனுடைய படைப்புலகம், அதை பற்றி மட்டும் நாம் பேசுறோம். படைப்புகளை பற்றி நாம் பேசுகிறோம். அது நிறைய அடுக்குகள் இருக்குங்க. அவருடைய படைப்புகளில் வேறு வேறு வேறுபட்ட தளங்கள் இருக்கின்றன. 1970களில் நான் கவிதையை படிக்கிற போது எனக்கு அது புதுசு. இவருடைய கவிதையில் தான் அரசியலை எப்படி பகடி செய்வது என்பதை நான் படித்தேன். அதற்கு பிறகு நிறைய பேர் பகடி செய்வதை பற்றி நிறைய பேசுகிறார்கள், கவிதையில் வருகிறது. ஆனால் முதல்ல இவர் கவிதையிலே பகடி என்ற ஒரு ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை இவருடைய கவிதையை பார்த்து நான் படித்திருக்கிறேன். கடைசியில் முடிப்பார். கடைசியில் ஆமன் என்று ஒரு வார்த்தை வரும். இந்த வார்த்தைக்கு இருக்கிற ஒரு சக்தி இருக்கிறது. அப்புறம் கடைசி இன்னொரு போடுவார், ஜனகன மனாதி நாயக ஜெயகே என்று முடிப்பார். இதனுடைய ஆழமும் வீச்சும் இருக்கிறது, அந்த வீரியம் அந்த ஒரு வரியிலே தான் அத்தனையும் அடங்கி இருக்கும். அது கூட ஒரு கவிஞர் சொல்லுவார், கவிதையின் கடைசி சொல் மரமாக நின்று, கவிதையின் கடைசி சொல் மரமாக நின்று வானத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்வார். இவருடைய கவிதையில் கடைசி வரிதான் இந்த உலகத்தை தாங்குற ஒரு பெரிய சக்தியாக இருப்பதை நான் பல கவிதைகளிலே படித்திருக்கிறேன். கவிதை இன்னொரு துறை நாடகம், அது ஒரு பெரிய துறைதான். நாடகத்தில் பெரும்பாலும் நம்மளுக்கு அதிக பழக்கம் இல்லை. ஆனால் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, கவிஞர் புவியரசு அவர்கள் அவருக்கு இருக்கிற நாடகத்தில் இருக்கிற ஆக்கத்துக்கு ஊக்கத்துக்கும் ஒரு நல்ல வாரிசு பேராசிரியர் திலீப் குமார் அவர் உருவாக்கியிருக்காங்க. அது ஒரு இன்னும் அவருடைய வாரிசாக அவர் நாடகத்தில் செய்ய இருக்கிறார். நாடகத்தில் அதிகம் எங்களுக்கு கூட அதிக தொடர்பு இல்லை. ஆனால் நாடகத்திலே கவிஞர் அவருடைய பங்களிப்பு என்ன இருக்கிறது என்பதை எல்லோரும் பேச வேண்டும். ஒரு 3 நாள் படைப்புலகத்தை பற்றி வச்சோம்னா அது நாடகத்தை பற்றி பேசலாம், கவிதையை பற்றி பேசலாம். அப்புறம் இப்போ கடைசியா இந்த ஒரு 7-8 ஆண்டுகள்ல ஒரு புதிய துறையில அவர் பணி செய்திருக்கிறார். பதிப்புத்துறை தேடி தேடி பிடித்து பிடித்து பல புத்தகங்களை பதிப்பதற்காக அந்த பணியை செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். மொழிபெயர்ப்பிலே இவருடைய பங்களிப்பை மட்டும் நான் நினைவு கூறுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
எனக்கு ஒரு 7-8 ஆண்டுகளாக இந்த மொழிபெயர்ப்பின் மீது ஒரு கவனம் இருக்கிறது. எதற்காக நான் இதுக்கு வந்தென்றால், திசையற்றும் என்று ஒரு இதழ் வருகிற மாதம் 2-3 மாதத்துக்கு ஒரு இதழ் வருதுங்க. குறிஞ்சிவேல் என்ற அவர் ஆசிரியராக இருக்கிறார். அவர் கடலூர்காரர். அதிலே ஒரு நேர்காணலுக்காக இவரை நான் நேர்காணல் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்திருந்தார்கள். அதற்காக மொழிபெயர்ப்பு புத்தகங்களை எல்லாம் நான் தேடி தேடி படித்து ஒரு 22 கேள்விகளை தயார் செய்து இவரிடத்தில் நான் நேர்காணல் எடுத்தேன். அது ஒரு 22-23 பக்கம் வந்ததுங்க. ஒரு நல்ல நேர்காணல். அதை ஒரு புத்தகமாக தகிதா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. மொழிபெயர்ப்பியல் என்று அந்த புத்தகமாக வந்திருக்கிறது. இவர் மொழிபெயர்ப்பை பற்றி எழுதுகிறார். மொழிபெயர்ப்பை பற்றி யார் புகுந்தாலும் முதல்ல இதனுடைய அரிச்சுவடி தொடக்க புத்தகம் இந்த மொழிபெயர்ப்பியல். அதுல இந்த மொழிபெயர்ப்பாளன் இருக்கிற சவால்களை எல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டு போவார். எப்படி இருக்க வேண்டும் மொழிபெயர்ப்பு என்றெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே போவார். ஒரு புத்தகத்தை மட்டும், நான் படித்த புத்தகத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் கூட படித்திருக்கலாம். மிக்கேல் நைமீருடைய மிர்தாதின் புத்தகம் என்ற ஒரு புத்தகம் படித்திருக்கீங்க? எங்கிட்ட இருக்குன்னா அந்த ஒரு புத்தகத்தை மட்டும் நான் பேசுறேன். அவர் யாரு? அவர் மனைவி என்பவர் கதிர் சீப்பனுடைய நெருக்கமான நண்பர். அவர் அந்த புத்தகத்தை எழுதி என்ன பின்னணி என்றால், புத்தகத்திலே வருவது, வேத புத்தகத்திலே ஒரு பாத்திரம் வரும். அந்த பாத்திரம் அந்த ஊழி காலத்திலே உலகம் அழிந்து போகிற பொழுது, அந்த ஊழிக்காலம் முடிந்த பின்னால ஒரு கப்பல் மட்டும் இருக்கிறது. அது ஒரு கரைக்கு போகிறது. அந்த கரையில இருக்கிற நோவா என்ற ஒரு பாத்திரம், நோவா, அப்படி தொடங்குகிறது அந்த புத்தகம். அத நோவா என்று கிறிஸ்துவ பெயர்ல அந்த வேதத்தை வைத்துக் கொண்டு வந்தாலும் கூட, அந்த புத்தகத்திலே வேதத்தை பற்றியோ சமயத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ எதுவுமே இல்லை. அந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் அந்த மிக்கேல் நைமி. அந்த புத்தகம் மிகப்பெரிய ஒரு சவாலான புத்தகம். அதை எழுதுவதற்கு ஒரு ஆழ்ந்த ஆங்கில புலமை வேண்டும். அதை கூட கவிஞர் புயர் சொல்வார்கள், நான் எப்படி இந்த ஆங்கிலம் படித்தேன் என்று அவர் சொல்லுவார். அவர் இயல்பிலேயே எங்களுடைய ஒரு தமிழாசிரியர், எளிய தமிழாசிரியர், நரசிம்மநாயுடு மேல்நிலைப்பள்ளியில பேரூர் கல்லூரியில படித்த ஒரு தமிழாசிரியர். பெரும்பாலும் தமிழாசிரியர்களுக்கு ஆங்கிலத்துக்கும் படிக்க வராது. ஆனால் இவர் எப்படி இந்த இவ்வளவு ஒரு ஆங்கில புலமையை, மொழிபெயர்ப்பு என்பது மிக எளிமையாக குற்றம் சுமத்தி விடுவார்கள். இந்த மொழிபெயர்ப்புக்கு என்றே ஒரு கட்டப்பெயர் இருக்குங்க. என்ன கட்டப்பெயர்னா, இவர் சரியாக மொழிபெயர்க்கவில்லை, ஒரே முடிச்சிருவாங்க. இவர் சரியாக மொழிபெயர்க்கவில்லை. என்ன காரணம் என்றால், இந்த ஆங்கிலம் படித்தவர்களுக்கு இருக்கிற ஒரு மேட்டிமைத்தனம் என்று அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். மொழிபெயர்ப்பு சரியில்லை என்று ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த புத்தகத்தை, மிர்தாதின் புத்தகத்தை என்ன சொல்லுதுன்னா, இதுல இவருடைய பெரும் உழைப்பு, அந்த ஆங்கில புலமை அது இருக்குங்க. இது என் கன்னியாளராமன் என்று ஒருவர் வாடிவாசலை மொழிபெயர்த்திருப்பார். என் கன்னியாளராமன் இருக்கார், மொழிபெயர்ப்பில் ஒரு முக்கியமான மனிதர். என் கன்னியாளராமன் வாடிவாசலை, அந்த வாடிவாசலை மொழிபெயர்ப்பு என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம் ஆங்கிலத்தில். அது எப்படி என்றால், ஆங்கிலம் அந்த காலை திமிரு, நீங்க காலை திமிருச்சுன்னா தமிழ்லையும் அப்படிதான் திமிரு, ஆங்கிலத்தில் அப்படிதான் திமிரு. அந்த காலை திமிருவதை அதை கொண்டு வர வேண்டும். அந்த வாடிவாசலுடைய வட்டார வழக்குகள் மொழிகளை கொண்டு வரணும். அதே அந்த கன்னியாகுமரன் ரொம்ப சொல்லுவார், இது ரொம்ப கடினமா ஒரு பணிங்க, ஆனா அதை செய்தேன் என்று அவர் சொல்லுவார். அந்த ஆக்ரோஷத்துக்கு, அந்த காடினுடைய ஆக்ரோஷத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஒரு நல்ல ஒரு ஆங்கில சொல்லை சொல்லுவார். இப்படி ஒரு புத்தகத்தை மொழிபெயர்க்கிற பொழுது ரொம்ப கடுமையான சவால்கள் இருக்கும். இந்த புத்தகம், மிர்தாதின் புத்தகம் என்னென்ன சொல்லுகிறது என்றால் அதை அவர் சொல்லிக்கொண்டே போவார்கள். இந்த புத்தகம் என்னென்ன சொல்லுகிறது என்றால்,
அந்த ஒரு துறவியர் மடம், அதுதான் கதையின் களம், துறவியர் மடம். அந்த துறவியர் மடத்தினுடைய தலைவன் ஒருவன் அந்த சீடர்களோடு பேசிக்கொள்வதுதான் அந்த புத்தகம். அந்த பேசிக்கொள்வதில் என்னென்ன எல்லாம் வருது, வாழ்க்கை, கடன் வாங்குறது, காதல், மரணம் எல்லாம் வருது. இதுல என்னன்னா இது ரொம்ப படிக்கிறது கொஞ்சம் கடுமையான புத்தகம் தான். இதுல நிறைய தத்துவ செய்திகள் வருகின்றன. ஒரு துறவியர் மடம், நிறைய தத்துவங்கள் வருகின்றன. இந்த தத்துவங்களுடைய புலமை இல்லாமல் இந்த புத்தகத்தை யாராலும் மொழிபெயர்க்க முடியாது. இந்த புத்தகத்தை கவிஞர்கள் தேர்ந்தெடுத்தது இருக்கிறதே, அது ஒரு மிகப்பெரிய காரியம். அது தேர்வு செய்யணுங்க, எதை மொழிபெயர்க்கலாம் என்று தேர்வு செய்ய வேண்டும். இந்த புத்தகத்தை பற்றி மிகப்பெரிய எழுத்தாளர், உலகத்தின் மிகப்பெரிய எழுத்தாளர் ஓசோ சொல்லுவார். எதை பற்றி? மிர்சாவின் புத்தகத்தை பற்றி அவர் சொல்லுவார். அவர் சொல்றார், ஓசோ சொல்கிறார், நான் கோடிக்கணக்கான புத்தகங்களை படித்திருக்கிறேன், ஆயிரக்கணக்கான பாத்திரங்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறேன். ஆனால் நான் படித்த புத்தகங்களில் எல்லாம் உயர்ந்து ஓங்கி நிற்கிற புத்தகம் இந்த மிர்சாவின் புத்தகம். இந்த புத்தகத்தை கையில வச்சுட்டு கண்களால் படிக்க வேண்டிய புத்தகம் அல்ல. மிர்சாவின் புத்தகம் என்பது இதயத்தால் படிக்க வேண்டிய புத்தகம் என்று ஓசோ சொல்லுவார். ஓசோவில் கவிஞர் அவர்களுக்கு நிறைய புலமை இருக்கிறது. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ஓசோவினுடைய புத்தகங்களை மிக அதிகமாக மொழிபெயர்த்தவர் நம்முடைய கவிஞர் அவர்கள் தான். இவருடைய மொழிபெயர்ப்பு உலகம் மிக பரந்தப்பட்ட ஒரு உலகம். அதுல இவருடைய ஆங்கில புலமை, இயல்பிலேயே ஒரு புலவர் தமிழாசிரியர் என்ற காலத்தில் தமிழிலே ஒரு நல்ல நடை இவருக்கு வாய்த்திருக்கிறது. அந்த நடை செல்வம் தான் ஆங்கிலத்திலே படித்தது. அந்த ரெண்டு புலமை இவருக்கு வாய்த்திருக்கிறது. அது வரணுங்க. மொழிபெயர்ப்பாளர்களுக்கு சொல்லுவார்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் என்றால் இரண்டாவது தரம் என்று ஒரு கருத்து உண்டு. முதல் படைப்பு மொழிபெயர்க்கிறது என்றால் அது இரண்டாவது தரம் என்ற ஒரு நிலை உண்டு. ஆனால் அதை புவியரசு அவர்களும் கவிஞர் சிற்பி அவர்களும் மொழிபெயர்ப்புக்கு தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகாரத்தை, அதுவும் சிறந்த படைப்பு புத்தகம்தான் என்ற ஒரு கருத்தை உருவாக்கிய பெருமை இந்த ரெண்டு பேருக்கு தான் உண்டு. இந்த மொழிபெயர்ப்பில் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பு. அதுல ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஆங்கிலத்துக்கு நான் படிச்சிருக்கீங்க, புவியரசு அவர்கள் ஒரு வார்த்தையை அந்த புத்தகம் சொல்லுவார். மௌனம் எப்படி என்பதற்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்வார். ஒரு வார்த்தை மட்டும்தான். இந்த மௌனம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது என்று. அதற்கு ஆங்கில வார்த்தை என்னென்று தெரியவில்லை. அவர் ஒரு அற்புதமான சொல். அந்த ஆங்கில சொற்களுக்கு இவர் அந்த சொல்லை கண்டுபிடிக்கிற விதமும் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை கூட அவர் கூட சொல்லுவார், இந்த உலகத்தை கடவுள் ஆட்சி செய்யவில்லை, இந்த உலகத்தை பிரதமர் ஆட்சி செய்யவில்லை, இந்த உலகத்தை ஒரு தளபதி ஆட்சி செய்யவில்லை, இந்த உலகத்தை சொல்தான் ஆட்சி செய்கிறது என்று சொல்வார். இந்த உலகத்தை சொற்கள் தான் ஆட்சி செய்கின்றன. ஒரே ஒரு சொல். ஹிட்லர் ஒரு சொல் தான் சொன்னான், கில் என்றார். லட்சக்கணக்கான பேர்கள் கொண்டு செத்து போற ஒரே வார்த்தை தான் கில். KILL முடித்து போனது. அப்படி அதை சொல்லுவார். உலகத்தை சொற்கள் தான் ஆட்சி செய்கின்றன என்று சொல்லுவார். அப்படி சொல்லுவதற்குரிய ஒரு தார்மீக உரிமை அவருக்கு இருக்கிறது. அந்த மௌனத்துக்கு அந்த மிருகாவின் புத்தகம் ஒரு அற்புதமான சொல்லை சொல்லுவார். மௌனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அறிவு ஒடுங்கிய மௌனம். இந்த சொல்லை என்னால் தாண்டி போகவே முடியல. இந்த மௌனத்துக்கு அவர் ஆங்கிலத்தில் அது என்னன்னு தெரியல, அறிவு ஒடுங்கிய மௌனம் என்று மொழிபெயர்ப்பார். அது ஒரு புதிய சொல். அப்படி மொழிபெயர்ப்பிலே நம்முடைய கவிஞர் அவர்கள் மிக பல பணிகளை செய்திருக்கிறார். இன்னும் கூட இவருடைய கவிதை படைப்புகள் ஒன்று, மொழிபெயர்ப்புகள் ஒன்று. இந்த இரண்டுக்கு ஒரு பட்டிமன்றம் வைக்கலாங்க, எது சிறந்தது வைக்கிறாங்க. மொழிபெயர்ப்பு கரம்சோ சகோதரர்கள் அது அதைத்தான் சொல்லுவார்கள். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் மிர்சாவின் புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம்.
அப்படிப்பட்ட சிறந்த கவிஞரை நாம் பெற்றிருக்கிறோம். அவருக்கு இந்த நல்ல பிறந்த நாளில் இன்னும் 100 கடந்து, இன்னும் வாழ்ந்து, இன்னும் பேசி எங்களுக்கு நீங்கள் நிறைய சொல்ல வேண்டும். அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களால் நாங்கள் வாழ்த்து பெற்றவர்கள், வாழ்த்து பெறப்போகிறவர்கள் என்று சொல்லி உங்களை வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி அறிவிக்க நிறைய செய்கிறேன். நன்றி புலவர் ரவீந்திரன் ஐயா அவர்களே. இன்னும் ஒரு சில உரையாளர்கள் மட்டும்தான் நம்ம காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு குறுகிய நேரத்திலே தங்களுடைய வாழ்த்துறைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருமை தோழர் காமு அவர்களை வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே வணக்கம். சமீப காலமா சில எழுத்து ஆளுமைகள்லாம் நான் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்க நேரும் பொழுது அதெல்லாம் இவங்க வாழ்க்கை ஒவ்வொரு பார்க்காம கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ரொம்ப ஏக்கப்பட்டேன். உண்மையாகவே ஏக்கப்பட்டிருக்கேன். அது சமீபமாக ஏக்கப்பட்டது வைக்கம் முகமது பஷீர். அவரை பற்றி பல்வேறு எழுத்துக்கள் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போது இவ்வளவு இப்படிலாம் ஒரு ஆள் இருக்க முடியுமா, ஒரு எழுத்தாளர் இருக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப பிரயம்பாடா. ஒரு வாழ்நாள் நம்ம பார்க்காம அவர் உயிரோடு இருக்கும்போது நம்ம பார்க்கலையே அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட மாபெரும் கவிஞன் வாழ்கிற காலத்தில் வாழ்கிறோம் என்பது மட்டுமல்ல, அவரை நான் ஸ்பரிசித்திருக்கிறேன். அவருடைய கைகளை அன்போடு பற்றி இருக்கிறேன். அவரை என்னை வாஞ்சையோடு தடவி கொடுத்து இப்ப என்ன எழுதிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேட்கிறாரு. இதெல்லாம் உண்மையாவே வாய் வார்த்தைக்காக உபச்சாரத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். போக்கியப்பன் சொன்னது அது 100க்கு 400% உண்மை. அவர் வாழும் காலத்தில் நான் வாழ்கிறேன் என்பது உண்மையாகவே மிகப்பெரிய பெருமை. அவருடைய புகழையெல்லாம் அவருடைய எந்த ஒரு பங்களிப்பு எடுத்துட்டாலும் ஒரு புரிய கூட பேசுறதுக்கு நேரம் பத்தாதுங்கிறத ஐயா ரொம்ப விளக்கம் 3 நாள் கொண்டு வந்தார். உண்மைதான். இருந்தாலும் கூட எனக்கு அவர்கிட்ட ரொம்ப நான் எல்லாருமே ரசிக்கிறது அப்படியே ஒரு நகைச்சுவை, மெல்லிய நகைச்சுவை அவருடைய கவிதையில் அப்படியே இழையோடிக்கிட்டே போகும். ஒரு கவிதை எழுதுறாரு, குழந்தைக்கு தாலாட்டு, கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு, கருப்பா நீ கண்ணுறங்கு. அதாவது வேதனையோடு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ அப்படின்னு ஒரு பையங்க வேதனையோடு பாடக்கூடிய துணிகளையும் செய்தியும் அப்படித்தான் போகுது. கண்ணே கண்மணியே கருப்பா நீ கண்ணுறங்கு, தப்பி பிறந்தவனே தரித்திரமே கண்ணுறங்கு, தப்பி பிறந்தவனே தரித்திரமே கண்ணுறங்கு. கண்கள் விழித்திருந்தால் காரணங்கள் புரிந்துவிடும், கண்கள் விழித்திருந்தால் காரணங்கள் புரிந்துவிடும், காரணங்கள் புரிந்துவிட்டால் கனலாக நெஞ்சு எரியும், நெஞ்சை எரிய விட்டால் நெற்றிக்கண் திறந்துவிடும், நெற்றிக்கண் திறக்க நேரம் இன்னும் வரவில்லை, வந்தால் எழுப்புகிறேன் அதுவரைக்கும் கண்ணுடன். என்ன ஒரு அற்புதமான கவி பாருங்க. தப்பி பிறந்தவனே தரித்திரமே கண்ணுடன். அதாவது இந்த சொல்லாடல் மகன் மேல் உள்ள விருப்பல்ல, வாழ்க்கை வாழ முடியாமல் ஏற்பட்ட அல்லாட்டங்களுடைய ஒட்டுமொத்த சாரத்தை அந்த வார்த்தையில் சொல்லியிருக்காரு. என்ன வெறும்பையிலே கண்ணுறங்கு, தரித்திரமே கண்ணுறங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பையன் மேல் உள்ள வெறுப்பு விளக்கம் அல்ல, வாழ முடியாமல் நானே தவிச்சுட்டு இருக்கேன், நீயும் அப்படி இருக்காத. என்ன அதுவும் ஒரு நேரம் வரும், காலம் வரும், கண்ணே கண்ணுறங்கு காலம் வரும் கண்ணுறங்கு அப்படிங்கிற ஒரு கவிதை ரொம்ப எல்லா கவிதைகளையும் அது அனல் கக்கக்கூடிய அமில வார்த்தைகள் உள்ள கவிதையாவே இருந்தாலும் கூட மெல்லிய ஒரு நகைச்சுவை இடையோட பார்க்குறோம். அப்புறம் ஐயா ரவீந்திரன் ஐயா சொன்னாரு அவருடைய கடைசி வரி அப்படிங்கிறது, அவருடைய கடைசி வரி ஒரு கோபுரம்னு நான் சொல்லுவேன், மரமாய் என்று வானை தாங்குதுன்னு அவர் சொன்னாரு. அப்படித்தான் கடைசி வரியில கவிதையை அப்படியே அரஸ்ட் பண்ணி நிறுத்துவார். இன்னும் சொல்ல போனா அதுக்கு மேல ஒரு வரிக அவரே நினைத்தா கூட எழுத முடியாதுங்கிற அளவுக்கு அது உச்சத்தை தொட்டு நிறுத்தோங்கிறது தான் ஒரு நேரம். நிறைய போயிடுச்சு, நிறைய பேர் பேச வச்சிருக்காங்க. ஒரே ஒரு கவிதை போயிருக்கு. அது இவர்
இவர் வந்து பல தரப்புல பல வகைப்பட்ட கவிதைகள் எழுதியிருக்காரு. வெறுமனே அரசியல் கவிதைகள் கிடையாது, வாழ்வியல் சார்ந்த கவிதைகள். ஆனா எந்த ஆடுகோள் எதுவா இருந்தாலும் அவருடைய தீர்க்கமான அந்த லேட்டரல் திங்கிங் அல்லது எந்த திசை வழியில் வாசனை செலுத்த வேண்டும்ங்கிற அந்த பிரச்சனையை வந்து அந்த வரிகள் பூராமே இருக்குங்கிறது ஒரு கவிதை. திருக்குடும்பம் ஒரு கவிதை. தலைப்பு திருக்குடும்பம், அழகான தலைப்பு. திருக்குடும்பம் நல்ல குடும்பங்கிறது. அந்த எப்படி குடும்பம் எப்படி இருக்கு பார்த்தா தலைப்பு வந்து எந்த அளவுக்கு பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப தமாஷா இருக்கும். கடவுளும் கணவனும் ஒன்றுதான், கடவுளும் கணவனும் ஒன்றுதான், கல் வடிவம். எடுத்துன்னு சொல்ற கணவனும் கடவுளும் ஒன்றுதான், கல் வடிவம். காலம் முழுதும் கண்ணீர் பூக்களால் அர்ச்சனை செய்தே கல் கரையவில்லை. நான் தான் கரைந்து விட்டேன், நான் தான் கரைந்து விட்டேன். கரைந்து கரைந்து உருகி உருகி இறுகி இறுகி நான் கல்லானேன். இப்போது நான் ஒரு அம்மிக்கல், இப்போது நான் ஒரு அம்மிக்கல், எங்களுக்கு இடையிலும் ஒரு குழவிக்கல். அப்படின்னு என்ன ஒரு நையாண்டி, என்ன ஒரு நக்கல். மட்டுமல்ல, இந்த இன்னைக்கு பரந்துபட்ட காணக்கூடிய இந்த கல்யாண உறவுடைய உள்ளீடற்ற தன்மை எல்லாம் பல படம் நம்ம பேசியிருக்கோம். அந்த உள்ளீடற்ற ஹாலோ நேச்சர் ஆஃப் மேரேஜ் சிஸ்டம், அதை உள்ளீடற்ற தன்மையை வந்து அப்படியே என்ன அழகா நையாண்டியா சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிறத அப்படியெல்லாம் வந்து ஒரு பேரன்பும் காதலும் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நமக்கிடையும் ஒரு குழவிக்கல் பிறக்கிறது. அது பிறக்கிறது, அதுவும் குழவி கல்லாக தான் பிறக்குது அப்படிங்கிற அர்த்தங்கள்லாம் சர்ச்சை மாதிரி நிறைய சுவையான கவிதைகள் நிறைய குறிச்சு வந்தாலும் நகைச்சுவாகவும் அர்த்தமெல்லாம் கவிதைகளாகவும் இருக்கும். நேரம் இல்லை, வேறு சந்தர்ப்பத்தில் பேசலாம். வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. ஐயா பொதுவாக வாழ்த்த வயதில்லைன்னு சொல்லுவாங்க. வாழ்த்துறதுக்கு வயதெல்லாம் வேண்டியதில்லை, வாழ்த்துறதுக்கு மனசுதான் வேணும். அந்த அடிப்படையில் ஐயாவை நான் மிகவும் வாழ்த்தி வணங்கி வாய்ப்பு நன்றி பெரிய வடிவர்கள் ஒரு சின்ன விளக்கம். ஒவ்வொரு கவிதை சொல்லும் போது ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும். கருப்பாணி கண்ணூர்ங்கிறது முதலாக நம்ம டவுனாக தான் அரங்கேற்றம் ஆயிடுச்சு. எனக்கு தாசண்டாயுதம் மோகன் இவங்கெல்லாம் கலந்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம். மோகன் வந்து வெளியே படிட்டு உட்காந்துட்டு யாருக்கே தோடர் பேட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பெரிய தலைவர். பாலதண்டாயுதம் முன்னாடி பேசுறதுக்கு தைரியம் இல்லாதனால இந்த கற்படுத்து தாளாட்டுங்கிற கவிதையை நான் பாடி முடித்துக் கொள்கிறேன் சொல்லி அதை பாடினேன். அது தாளாட்டு, பாடின மெட்டு வந்து ஒப்பாரி. அதுல ஒப்பாரியில வந்து முடியும், கற்பாணி கண்ணு அப்படின்னு போய் முடியும். அந்த பாடல் பாடி முடித்த பிறகு அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். பாலதண்டாயுதம் எந்திரிச்சு வந்து ஒரு புரட்சி கவிஞன், ஒரு இடதுசாரி கவிஞன் தன்னுடைய கலையை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது அவருடைய கடைசி கூட்டமாக இருந்து மறுநாளே அவர் விபத்தில் விமான விபத்தில் இறந்து விட்டார். அது நன்றாக நினைவில் இருக்கிறது. அவர்கள் நன்றி தொடர் காமு. அடுத்தபடியாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பில் நம்முடைய நாடக கலைஞர் தொடர் அரவிந்தன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மைக் வேண்டாம், குரலை பேசலாம். இந்த நிகழ்வுல கலந்துக்கிறது என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் தான். ஏன்னா அண்ணா புவியரசு அண்ணாவுக்கு எனக்கும் 45 ஆண்டுகளான நட்பு இருக்கு. முதல்ல அவருடைய போர்வை போர்த்தி உடல்கள் எங்கள் நாடகத்துக்கு தான், அதை பற்றி விமர்சனம் செய்வதற்காக தான் நான் மேடை ஏறினேன். அதுக்கப்புறம் தான் நான் நாடகத்துக்கே வந்தேன். என்னை நாடகத்துறையில் கொண்டு வந்து சேர்த்தது புவியரசு அண்ணா அவர்கள் தான். என்ன மட்டும் இல்லை, அவரை வந்து புவியரசு அண்ணாவை எனக்கு ஆசான்னு சொல்கிறதா, ஒரு தகப்பன்னு சொல்கிறதா, என்னுடைய ஞான குருன்னு சொல்கிறதா, என்னுடைய தோழன்னு சொல்கிறதா, என் நண்பன்னு சொல்கிறதா, எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். 45 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போவும் என் பக்கத்துலேயே இருக்காரு. நான் ரொம்ப விரும்பி என் வீட்டு பக்கத்துலேயே அவர் கொண்டு இப்படி வச்சிருக்கிறேன், அடிக்கடி சந்திச்சுட்டு இருக்கிறேன். இந்த கொரோனா வந்து எங்கள் 2 வரையும் கொஞ்சம் இடையில பிரிச்சிருச்சு. நான் சொல்லிட்டேன், அண்ணா அடிக்கடி வரல, எனக்கு அச்சமாக இருக்குது,
அதனால எப்படி 2 நாளுக்கு 3 நாளுக்கு ஃபோனில் பேசிக்கிறோம். இடையில போய் சந்திச்சு வரப்போ பார்த்துட்டு இருக்கேன். தோழர் சொன்னார், ரவீந்திரன் ஐயா சொன்னது போல் இந்த கொண்டாடக்கூடிய பண்பாடு நமக்கு ரொம்ப குறைவு. உண்மையிலேயே சொல்லுகிறேன், எப்படி கீராவை வந்து அந்த பகுதியில் இருக்கிற கரிசல் காட்டு மண் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்களோ அதுபோல குடியரசு வந்து கொங்குமண் தாண்டி கொண்டாடப்பட ஒரு ஆளுமை அவர். அவரை பற்றி சொல்றதுக்கு வந்து ஒரு நாளெல்லாம் பத்தாது, ஒரு ஆயுட்காலம் முழுவதும் பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய படைப்புகள் இருக்கு. மொழிபெயர்ப்பை பற்றி சொன்னார் அவர். அந்த புத்தகம் நானும் வாசிச்சிருக்கேன். நானும் ஒரு மொழிபெயர்ப்பாளன் தான். என்னுடைய சமரம்னு ஒரு நாவலை புத்தகமாக வெளியிடுறதுக்கு காரணம் அண்ணன் தான் காரணம். அந்த நாவல் வெளியிடுறது, அந்த மொழிபெயர்ப்பிலை படித்தா ஒரு ஒட்டுமொத்தமான மொழிபெயர்ப்புக்கான கையெடாது. என்னென்ன செய்யணும், ஒரு மொழிபெயர்ப்பாளன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எதை செய்தால் சிறப்பாக இருக்கும், எதை செய்தால் தோற்று போகும் என்று எல்லா விவரங்களையும் ஒரு 150 புத்தக பக்கங்களில் வந்து ஒடுக்கி அழகாக ரொம்ப துல்லியமாக நுட்பமாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்றைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியாது, எப்போ போனால் இப்போ வீட்டுக்கு போனால் உட்காந்து வாசிச்சுட்டு தான் இருக்காரு. எனக்கு பொறாமையாக இருக்கு. படிக்கிறீங்களா? நான் கஷ்டமாக தான் இருக்கிறது, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் வாசிக்கிறேன், இன்றைக்கும் வாசிக்கொண்டு இருக்கிறார். இந்த கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 300 பக்கங்கள் எழுதியிருக்கார். கையில், லேப்டாப்பில் இல்லை, கையில் எழுதியிருக்காரு. எல்லாம் ஸ்பைரல் பெயிண்டிங் கொடுத்துருக்கேன், வந்தானவங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பண்பு எல்லாத்தையும் விட எல்லாரும் அவர் அடைந்து அண்ணா வந்து படைப்பாளின்னு தான் சொல்கிறீங்க. என்னை பொறுத்தவளவில் முதலில் அவர் ஒரு நல்ல பண்பாளர், 2வது அற்புதமான ரசிகன், 3வது ஆழ்ந்த ஈடுபாடு, எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஈடுபாடு. அவர் நல்ல ஓவியம் என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல. அவர் வீட்டுக்கு போன போது பார்த்தா அவருக்கு 2 மயிலறகு வரைஞ்சி வச்சிருக்காரு. நான் அப்படியே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இது எப்படின்னா வரைஞ்சிங்க? அது ரொம்ப நாள் ஆச்சுன்னாரு. அது பக்கத்தில் நின்று நானும் அவர் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த மயிலர்கள் இருக்கிற ஓரொரு இழையும் அந்த வண்ணங்கள்லாம் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி அச்சு அசலாக பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் அந்த அவர் பணியாற்றிய நரசநாயுடு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு பின்னால் நாங்கள் நாடகம் ஓட்டுற பகுதி இருக்குது. 2 வால்நாராயண மரங்களுக்கு பெரிய சோறு இருக்குது. அந்த சாக்ரட்டிஸ் ஓவியங்கள்லாம் அவர் வரைஞ்சிருப்பாங்க. அப்படி ஒரு காரியத்திலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் ஆழ்ந்த ஈடுபாடு, அக்கறை, அது மேலே ஒரு ரசிப்பு தன்மை. இன்றைக்கும் அவர் நல்ல ரசிகராக இருப்பதால் தான் அவர் நல்ல கவிஞராக இருக்கிறார், நல்ல பண்பாளராக இருக்கிற காரணத்தினால தான் எல்லோருடைய இவ்வளவு மனசு நிறைஞ்சிருக்காரு. ஒரு விஷயத்தை நல்லா சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் மகாத்மா காந்தியோட சத்திய சோதனை புத்தகம் வெளியிட்டு விழா நடக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, இது அவர் விரும்புவாரான்னு தெரியல. இவங்கெல்லாம் எனக்கு உள்ள உரிமையில நான் இதை சொல்லி தான் சொல்லிக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பொது வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு ஆளுமையின் அர்ப்பணிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அண்ணா தான் ஒரு உதாரணம். அந்த விழா வந்து சத்திய சோதனை வந்து சப்ரா புக்ஸில் வெளியிடுறாங்க. ஆண்டாள் பெரியரசனை மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆங்கிலத்தில். வந்து புத்தகம் வெளியிடுவதற்காக பூசா கலையறிவியல் கல்லூரியில் பெரிய அரங்கம் ஏற்பாடு பண்ண சென்னையில் வந்த வெள்ளத்தினால நிகழ்ச்சி ரத்தாயிடுச்சு. கமலஹாசன் தான் அதை அவர் புத்தகத்தை வெளியிடுறாரு. எல்லா ஏற்பாடுகளும் செய்து கடைசி நிமிடத்தை அந்த விழா ரத்தாகிவிட்டது. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப அதே கமலஹாசன் வச்சு அந்த நிகழ்ச்சி வந்து சுகுணா அரங்கத்தில் வந்து பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னால் ஒரு சோகம், ஒரு துக்கம் நடந்திருக்கு அவர் வீட்டில். எங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருங்கலாம் தெரியும். நாங்கள் துக்க விசாரிக்க போனால் வீட்டில் போனால் அண்ணா இல்லை, அக்கா தான் இருக்காங்க, எல்லாம் கேட்டுட்டு போகிறேன். அண்ணா அங்கே மேடையில் இருக்காரு பார்க்குறாங்க. அங்கே போனால் யாருக்குமே தெரியாது. தன் வீட்டில் நடந்த ஒரு துக்கத்தை கூட ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த மேடையை ஒரு 3000 பேர் திரண்ட அந்த அற்புதமான ஒரு மேடையை வந்து தான் மேடை ஏறி அலங்கரிக்காமல் ஒரு ஓரமாக அமர்ந்து கடைசியில் கமல் வந்து வற்புறுத்து நிறைய பேச சொன்னார். கமலுக்கே தெரியாது, நடந்த விஷயம் தெரியாது. இந்த ஈடுபாடு, இந்த அர்ப்பணிப்பு, இந்த உழைப்பு, இந்த உண்மை, இந்த நேர்மை, இந்த பண்பு தான் குடியரசனுடைய அடையாளம்னு நான் நினைக்கிறேன். அதே போல் யாராக இருந்தாலும், சின்ன பசங்களாக இருந்தாலும், கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, நான் அவரை சந்திக்கும் போது எனக்கு வயது 20, ஆனால் 45 ஆண்டுகளாக நாங்கள் நட்பு இருக்கோம். என்னன்னா, யாருக்கிட்ட எந்த திறமை இருந்தாலும் கொஞ்சம் கூட அழுக்கார் இல்லாமல், பொறாமை இல்லாமல், ஈகோ இல்லாமல் அருமையாக இருக்கு, அற்புதமாக இருக்கு, நல்லா இருக்கு, செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பு அவர்கிட்ட இருக்கு. ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு அந்த பண்பு இருக்குன்னு தெரியல. இன்றைக்கும் வந்து அவருடைய சந்திக்கக்கூடிய மாணவர்கள் யார் வந்தாலும் அவளுக்கு புத்தகம் கொடுப்பாங்க. இதை படி, அதை படிங்க, இதை படித்து பாருங்க, இதை வந்து ரசிங்க, இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லுவார். என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கையில் நான் பெற்ற மிகப்பெரிய பேரு அவருடைய நட்பும் அவருடைய அன்பும் தான். அது 45 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரை நான் தள்ளி நின்றும் அருகிலும் சென்றும் நான் ரசித்து கொண்டே இருக்கிறேன். நான்
ஏன்னா அவருடைய முதல் அவருடைய பேட்டியை வந்து நான் தான் எடுத்தேன்ற ஒரு பெருமை நான் நினச்சிக்கிறேன். எமர்ஜென்சி காலகட்டத்தில் வந்து வானபாடி கவிஞர்கள் வந்து இந்திரா காந்தி ஆதரிச்சாங்க அப்படி ஒரு பெரிய கான்ட்ராவர்சி இருந்துச்சு. அப்போ சிகரம் சிற்பியோட பேட்டி வந்துருந்துச்சு முதல் மாத இதழில் சிகரம்ங்கிற பத்திரிகையில். அப்போ நான் கடிதம் எழுதியிருந்தேன், இந்த மாதிரி புவியரசு ஐயா அவர்கள் இந்த கருத்தில் மாறுபடுறாங்கன்னு, நீங்களே அவரோட பேட்டி எடுத்து அனுப்புங்க. அப்போ நான் பேட்டி எடுக்க போகிறேன். லங்கர்கானில் ஒரு வீட்டில் வந்து அந்த மச்சு ரூமில் தான் உட்காந்து எழுதுகிறோம். என்கிட்ட டேப் ரெக்கார்டர் கிடையாது. அவர் சொல்ல வேகமாக நான் கையில் எழுதுகிறேன். ஒரு 16 பக்கம் ஃபுல் ஸ்டேப் எழுதிட்டு இருக்கிறேன். எழுதி முடிச்சு திருத்தி எல்லாம் மறுபடியும் கொண்டு கொடுக்குறேன். இதெல்லாம் மாத்திரமானு கேட்டேன். ஒன்றும் வேண்டாம், அற்புதமாக இருக்குது, அப்படியே போடுங்க. அவருடைய முதல் அவருடைய பத்திரிகையில் வந்த பேட்டியை நான் தான் எழுதுங்கிறது என்னுடைய வாழ்க்கை செஞ்ச மிகப்பெரிய ஒரு பேராக நினைக்கிறேன். இப்படி எல்லோரையும் தன் பிள்ளைகளைப் போல, தனக்கு இளையவர்களை தனக்கு கீழே உள்ளவர்கள் என்று யாரையும் நினைக்காம எல்லோரையும் சமமாக உண்மையாக நேசிக்கின்ற ஒரு பண்பாளரான அவருடைய இந்த 90வது பிறந்தநாள் அன்று பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அடுத்தபடியாக இரட்டை போலவர்கள் சார்பில் மீனாட்சி 2 பேர் சார்பில் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை. பொதுவா ஒரு மாறுபட்ட ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இது. நாவலாசிரியர்கள் எல்லாம் கவிதையை பற்றி பேசுவதும், தமிழாசிரியர்கள் கவிதையை பற்றி பேசுவதும், ஒரு நாவலாசிரியர் வந்து கவிதைகளை பற்றி பேசினா அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக யாரும் உட்கார முடியாது. அவங்க நாவலை பிரித்து கசக்கி வீசிடுவாங்க. அதே மாதிரி தான் கவிதை. நாவலாசிரியர்கள் ஏன் கவிதைகளை பற்றி பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ஆனால் ஒரு கவிஞன் என்பவன் வந்து மற்ற எல்லா இலக்கிய வகைகளை எழுதுபவர்களை காட்டிலும் மிக உயர்ந்தவன் என்பதற்கு அடையாளம் கவிஞர் புவியரசு அவர்கள். என்ன காரணம்னா, ஃபார் அ பாயிண்ட் நத்திங் இஸ் யூஸ்லெஸ் என்ற ஒரு பழமொழி உண்டு. ஒரு கவிஞனுக்கு பயனற்ற விஷயம் என்பது எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு கவிஞன் நாவலை பற்றி பேசுவதும், ஒரு கவிஞன் எந்த நாவலாசிரியனை விடவும் அற்புதமான ஒரு நாவலை எழுதி காட்ட முடியும் என்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான பொக்கிஷம் தான் கண்மணி சோபியா என்கின்ற அந்த நூல். கவிஞர் புவியரசு அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள், இந்த நாவலை பற்றி எந்த பத்திரிகையும் எழுதல, ஆனால் அந்த நாவல் குறித்த ஒரு மதிப்புரையை நான் எழுதியிருக்கிறேன். அது பத்திரிகையில் வந்துச்சு இல்லைன்னு தெரியல, ஆனால் நான் எழுதியிருக்கேன். அதில் சுருக்கமாக ஒரு வரி, அந்த நாவலுடைய சாரத்தை எல்லாம் கவிஞர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதில் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு வரி இருக்கு. ஒரு கவிஞரால் மட்டும்தான் அதை எழுத முடியும். அந்த ரோபோ, அந்த சோஃபியாங்கிற அந்த ரோபோ பழி வாங்குகிற ஒரு கட்டத்திலே ஒரு ராத்திரி நேரம், அந்த ராத்திரி நேரத்தில் அந்த ரோபோவிடம் பலியாகிற ஒரு அந்த காட்சி, அந்த காட்சியை சொல்லும்போது கவிஞர் புவியரசு அவர்கள் ஒரு கவிஞனாகவே அந்த இடத்துல தென்படுவார். நல்ல அடர்த்தியான இருட்டு, ஒரு இருட்டை ஒரு நாவலாசிரியர் வர்ணிக்கும் போது ஒரு இருட்டு, நல்ல அடர்த்தியான இருட்டு. ஆனால் அந்த அடர்த்தியான இருட்டை அவர் அப்படி சொல்ல மாட்டார். ஒரு கவிஞனுக்கான சமூக சீற்றம் அந்த வரியில இருக்கும். என்னன்னா, அப்படிப்பட்ட இருட்டுல அந்த சோபியா வந்து ஒருத்தரை கொலை பண்றாரு. அந்த இருட்டு எவ்வளவு அடர்த்தியா இருந்ததுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதை கவிஞர்கிட்டையும் ஒரு நாள் நான் கேட்கணும்னு இருந்தேன். நல்ல கார்பரேஷன் இருட்டுன்னு இருக்கு. என்ன கார்பரேஷன் லைட்டு நான் கேள்விப்பட்டேன். நல்ல கார்பரேஷன் இருட்டுன்னு எழுதியிருப்பார். நல்ல கார்பரேஷன் இருட்டு. அந்த நகைச்சுவை, அது ஒரு அந்த நகைச்சுவைக்கு பின்னால் ஒரு கவிஞனுடைய
சமூக சீற்றம் இருக்கிறது. நண்பர்களே, ரொம்ப சுருக்கமாக முடிக்கணும். ஒரே ஒரு கவிதை புவியரசு அவர்கள் எழுதிய அல்லது எழுதி வாசித்த ஒரு கவிதையை என்னுடைய மொழிபெயர்ப்பு நான் உங்களிடத்தில் என்னடா அது புவியரசு எழுதிய கவிதை நான் மொழிபெயர்க்கிறேன் நீங்கள் நினைக்கிறார். அது வந்து ஹேப்பன். புவியரசு அவர்கள் படித்த கல்லூரியிலே நாங்கள் எல்லாம் பயின்றவர் அரசு கலை கல்லூரியில். அவர் வந்து வேறொரு சாதனைகரையிலார் கல்லூரியில் படித்திருக்கிறார். அப்போ ஒரு சந்திப்பில் நான் நிருபராக இருந்த டைமில், இப்போ நான் எக்ஸ்பிரஸ் இல்லை, நிருபராக இருந்த ஒரு டைமில் அவரை அந்த கவியரங்கத்திற்கு நான் போயிருந்தேன். அப்போ வாசித்த கவிதை இந்த காலையில் எனக்கு கிடைத்தது. ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு வரணும் ஏதோ ஒன்று ஐயாவை பற்றி ஒரு நினைவோடு, ஐயா எப்போ நினைவு இருக்கிறோம், அவருடைய படைப்பு நினைவோடு வரும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறதுக்காக அதை நான் எடுத்துட்டு வந்தேன். அதை நான் வாசிக்கிறேன். தன்னுடைய கல்லூரி அனைவ குடியரசை வந்து நீங்கள் வந்து பெரிய வியப்பு, நீங்கள் எல்லோரும் புரிந்திருந்ததை போல நானும் கவிஞரை புரிந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் தான். அப்போ நான் வந்து அவரோடு கலந்திருக்கிறேன்னு தான் அர்த்தம். அதில் அந்த அடிகளார் கல்லூரியில் தான் படித்த காலத்தை பற்றி ஒரு கவிதை, அதை நான் தமிழில் சொல்லி ஆங்கிலத்தில் அப்படியே வாசிக்கிறேன். The soil in the college got mixed in me. The breeze which flowed through the windows of my classroom got dissolved in my breath. Every tree which stands in that grove, the Tenadoppai பார்த்து காட்டுகிறார். Every tree that stands in that grove knows me very well. வானப்பாடிகளை பற்றி சொல்லும்போது தர்மர் சொல்லுவார், ஒரு புதிய செய்தின்னு நினைக்கிறேன். An important phase in the 2000-year-old history of Tamil literature. The idea of forming the revolutionary Vanapadi movement was conceived in that coconut grove. அந்த தென்னந்தோப்பில் தான் வானப்பாடியை உருவாக்க வேண்டும் என்கின்ற கருத்தே எங்களிடம் ஏற்பட்டது. வேறொரு அடிகளார் என்றில்லை, அவரை பற்றி சொல்லும்போது அவருக்கே உரிய அந்த பாணி. அவர் அடிகளார் was like Jesus to us and we were disciples to him. அவர் ஒரு இயேசுவை போல் இருந்தார், நாங்கள் எல்லாம் அவருக்கு சீடர்களாக இருந்தோம். அடுத்த வழி சுப்பிரமணியம் ஐயா சொல்வதை போல, fortunately there was no Judas between us. அப்புறம் இது கடைசி வரைதான் ரொம்ப ரசிச்சது சொல்லி போட்டு அதான் சொன்ன பார்த்தீங்களா, புவியை வந்து எல்லோரும் புரிந்ததை போல நானும் புரிந்திருக்கிறேன். அப்போ தன்னுடன் படித்த மாணவர்களை எல்லாம் நினைவு கூறுவார். மாணவிகள், அது கற்பனையா இல்லை உண்மையான்னு தெரியல, ஒரு 10 பெண்களுடைய பேரை சொல்லியிருப்பார். அவருடைய நண்பர்கள் சீதா, கவிதா, குமாரி, ஜெயஸ்ரீ, இது மாதிரி 10 பேரை சொல்லி போட்டு கடைசியில் அவர் அந்த கவிதையை முடித்தார். Friends, please do not come in front of me. நண்பர்களே, என் முன்னால் வந்து விடாதீர்கள். I do not like to glance at you as you have all become grandmothers today. நண்பர்களே, தயவு செய்து என் முன்னால் வந்து விடாதீர்கள். உங்கள் பாட்டி முகங்களை நான் காண தயாரா இல்லை. Let my memories cherish only the young beautiful faces which you had in our college days. என்று முடிக்கிற அந்த அழகு, அதை ஒட்டி பைக்ல ஓட்டிட்டு வரும்போது ஒரு வெண்பா எழுதுன உங்களுக்காக. இலட்டு முகங்களை காணச் செய்யாத இளைஞனாய் தோன்றினாய் என்று. இலட்டு முகங்களை காணச் செய்யாத இளைஞனாய் தோன்றினாய் என்று. அழிப்போம். வயதை விழுங்கியோடும் வார்த்தை நதியே, வயதை விழுங்கியோடும் வார்த்தை நதியே, உயிர் சுரக்கும் வாழ்வே உனக்கு. கவிஞர் மீனாட்சி அவர்களுக்கு நன்றி. பாரதியை பற்றி சொல்லுவார்கள், பாரதியுடைய கவிதைகள் அவருடைய காலத்திலே ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் ஒரு சமயம் தாகூருக்கு இணையாக அவரும் ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்க முடியும் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டாம், பாரதியே சொல்லியிருக்கிறார். என்னுடைய கவிதைகள் அந்த அளவுக்கு சக்தி படைத்தவை என்று, தாகூருக்கு கவிதைகளுக்கு இணையானவை என்று அவரே சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த அளவுக்கு
நமக்கும் வந்து கோவையிலே ஒரு அருமையான ஒரு ஆங்கில கவிஞர் இருக்கிறார். நம்முடைய கவிஞர் புவியரசனுடைய கவிதைகளை அவர் எவ்வாறு மொழிபெயர்க்க வேண்டும் ஏன்னா இப்படி பல மொழிகளுக்கு செல்லும்போது தான் நம்முடைய பெருமை வந்து இந்த நாட்டுக்கு தெரிகிறது, உலகத்துக்கு தெரிகிறது. அப்படித்தான் தாகூர் வந்து இன்னைக்கு உலக புகழ்பெற்றிருக்கிறார். ஆகவே கவிஞர் புவியரசனுடைய கவிதைகள் அவ்வாறு தெரிய வேண்டும் என்று நம்ம இந்த நேரத்தில் நாம் ஆசைப்படுவோம். கேரளாவிலே சச்சிதானந்தனுடைய கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதுனால இன்றைக்கி உலகமும் தமிழகம் நாடறிந்த ஒரு மிகப்பெரிய கவிஞராக இருக்கிறார். ஆகவே மிகச்சிறந்த முறையில் அவருக்கு கவிதை அஞ்சலி செலுத்திய மீனாட்சி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்தபடியாக படிப்பள்ளி அவர் பேரூர் கல்லூரி தொல்காப்பிய பேரவை, அவர் பேரூர் கல்லூரிய முதல் மாணாக்கர் கவிஞர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நூற்றாண்டு கவிஞர் 90 என்று வந்துவிட்டாலே அதற்குள்ளேயே 100 வந்து விடுகிறது. இந்த நூற்றாண்டு கவிஞருக்கு நான் தொல்காப்பிய சூத்திரத்தை ஒன்றை சொல்லிக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வழிபடு தெய்வம் நிற்புறங் காப்ப, வழிதீர் செல்வம் ஒரு வழிவழி சிறந்து பொலிமின். நன்றி, வணக்கம். மிக நன்றி தோழர். பாபு அவர்களை ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். 2 நிமிஷத்துக்கு மேலே அது வராது. வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த நேரிசையில் ஊர்ச்சி எழுதினோம். அதில் சில வந்தது இரட்டை கவிதை வந்து நபர்களை சார்ந்தது, இடங்களை சார்ந்தது. ஒரு நபர் ஆளுமைகளை குறிப்பிட்டு ஐயாவை குறிப்பிட்ட முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையே நாங்கள் அது என்னென்னா இன்னொன்று சொல்லலாம். அது 2ஆம் பதிப்பில் வந்து அது என்ன சொல்லாமலே செய்வோம். 2ஆம் பதிப்பில் அதுக்கு நான் ஈடு செய்வோம் என்பதை அவையில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 1. 2வது, ஐயாவை எனக்கு 37 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தெரியுங்கிறது ஐயா தெரியாது. ஐயா வந்து கையெழுத்து முத்தான கையெழுத்தாக இருக்கும். அது ரவி சார் சொன்னார், நிறைய சொன்னார். நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவர் தான் சொன்னாங்க. அவருடைய உள்ளத்தில் இருக்க எனக்கான பூமகள் முருகேசன் ஒரு நாடகம் போட்டிருந்தார். ஐயா வந்து ஒத்தல நாடகத்தை மொழிபெயர்த்து தமிழ் எழுதியிருந்தார். அதுக்கு எனக்கு ஒரே தொடர்பு இருக்குது. அதை மட்டும் நான் சொல்லிட்டு அடைவேன். 1983 செப்டம்பர் 9ஆம் தேதி நான் ஒரு நாடகம் போட்டேன். நான் இந்த பாவநாயகத்தை திருப்பி நான் நாடகமெல்லாம் எழுதுறதுக்கு தெரியாது. நான் எதுவும் தெரிஞ்ச மாதிரி எழுதிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய நாடகத்தில் சிறந்த நடிகர் ஒருத்தர் கோவை கோயில்னு இருக்கார். அவருக்கு பூமகள் முருகேசன் நாடகத்துலாம் போய் நடிச்சுட்டு வருவார். அந்த நாடகம் வந்து ஐயா வந்து எழுதி கொடுக்குற நாடகம் அவர் நடிப்பார். ஐயாவோட நாடகம் அருமையான கையெழுத்து ஒத்தல்லாவை தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். என்னுடைய நாடகம் விடியத்தான் போகிறது. அந்த நாடகம் போகிறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் எங்கே நிகழ்ச்சி நடந்தாலும் கூட கொடுத்து போவோம். அப்போ ஒரு நாள் மாநகராட்சி கலையரங்கத்தில் உதிரிப்பூக்கள் மகேந்திரன் வர்றாருன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த நிகழ்ச்சி வந்து ஐயா சிறப்பாக, அதுதான் சிறப்பு தலைமையாக ஐயா தான். அந்த நிகழ்ச்சி பூமகள் முருகேசன் நாடகம் நடந்தது. அருமையான பேச்சு கேட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் மகேந்திரன் பேசினேன், ஐயாவுக்கு பேசினேன். ஐயாவுக்கு எனக்கு பண்ணி ஞாபகம் இருக்கேன். அந்த நாடகம் ஒத்தலை நாடகத்தை என்னுடைய நாடகம் முடிஞ்சதுமே பாப்பநாயகத்தில் போட்டதுமே ஒரு 2.5 மணி நேரம் என்னுடைய நாடகம் நடந்துச்சு. ஐயாவோட நாடகத்தை ஒரு 15 நிமிஷம் ஓரங்க நாடகம் ஒத்தலை வேஷம் போட்டு என்னுடைய நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் வந்த கோவை குயிலன் அவர்களே நடித்தார். அந்த நாடகத்தில் நான் கதாநாயகா நடித்தது வந்து அந்த டெஸ்டிமோனாவாக இருக்கும் இல்லையா, டெஸ்டிமோனா அந்த கடைசியில் படுத்திருக்கும். அவங்க வந்து கொலை பண்ணுவாங்க ஒத்தெல்லாம். கருத்தையோனின் சிவன் தர்வாஜாவே தான் ஐயா ஆரம்பிச்சிருப்பாரு. எனக்குலாம் மனப்பாடம் பண்ணுறேன். 33 மனப்பாடம் பண்ணிட்டேன். அப்புறம் கோவை ரேடியோ நிலையத்தில் சாந்தி பிறகு சேர்ந்தாங்க. இன்றைக்கும் அவங்க திருமணமாக நம்ம 56 வயசு இருக்கும். சாந்தின்னு நாடகம் நடிச்சிருக்காரு. அதில் அவங்க தான் டெஸ்டிமோனாவாக இருந்தாங்க. அப்புறம் கோவை குயிலர் என்ன சின்ன பையன், எனக்கு நான் 20 வயசு இருக்கு. எனக்கு என்ன நடக்குதே தெரியாது. அருமையான நாடக நடிகர் கோவை குயிலர். ஆனால் என்னோட தெரிஞ்சு தெரியாமலாம் போய் உண்மையிலேயே முத்தம் கொடுத்து கொலை பண்ணணும். முத்தம் கொடுக்கும்போது நிஜமாக கொடுத்தாராட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் தெரியாது. ஏன்னா பதிவு வேற ஆகி பண்ணிட்டு இருக்குது. அது இப்போ நம்ம கோவைக்குள்ள அங்கதான் இருக்காரு. கேட்டா இன்ன வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்னைக்கே எனக்கு சின்ன பையனாவது நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நடந்த நாடகம் சரியான கிளாப்ஸ், அருமையான கிளாப்ஸ். அதுக்கப்புறம் மேடைக்குள்ள கசவசம் ஆகி அந்த பொண்ணை எந்திரிச்சு ஓடி வந்து அப்படியே குட்டியாக்கு சொல்லி அப்புறம் இந்த பையனான்னு கேட்கிறாரு. முக்கியமா இல்லைங்க, இந்த சின்ன பையனுக்கு இவனுக்கு என்ன தெரியும் பாருங்க, அவர் பாருங்க அந்த மாதிரி பண்ணிட்டாரு. பிரச்சனை ஆகிடுச்சு. 2வது அந்த ஒரு சம்பவம் அப்படி இல்லை. அப்புறம் அடிக்கடி ஐயாவுடைய நிகழ்வுகள் கேட்போம். சில கவியரங்கங்கள் பார்த்தீங்கன்னா 2008 சிறுவாணி வந்து ஒரு கவியரங்க ஐயா நானும் காளிதாஸ் தான் பண்ணோம்.
அதற்கு பிறகு இந்த ஒரு அந்த சம்பவத்தை வச்சு நானும் மீனாட்சி ஒரு வெண்பா போட்டோம். மீனாட்சி நானே தொடங்கி வெண்பா முடிச்சார். அந்த வெண்பா இப்போ சொல்ல முடியாது, நல்லா ஜாலியாக இருக்கும். பிறகு ஐயாவை பற்றின பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மொழி மாப்போசி வந்து நான் எவ்வளோ பார்த்துருக்கேன். அவர் மொழிபெயர்ப்பது அருமையாக இருந்தது. மாப்போசி பற்றி ஐயாவுடைய ஈடுபாடு, திராவிட இயக்க எதிர்ப்பு நிலை செயல்பாடு, இங்கே நடந்த கூட்டங்கள் எல்லாம் ஐயா 20 வயசு 25 வயசுல அவ்வளோ தீவிரமாக வந்து ஒரு அந்த மாப்போசியினுடைய ஸ்டாண்டில் நின்று மிகச்சிறந்த ஜென்டில்மேன். முதல்ல மாப்போசி எனக்கு எதிரியாக இருந்தாங்க, ஏழுத்தம்பளுக்கு எதிராக இருந்தாங்க. பிறகு பார்த்தா அவருடைய அற்புதமான குணங்கள் எல்லாம் வாக்கியப்பட்டவங்க, மிகச்சிறப்பான படைப்பாளிகள். ஏபி நாகராஜன்லேருந்து உசிலம்பட்டி சோமா வரைக்கும், ஐயா வரைக்கும், புவியரசு ஐயா வரைக்கும் அந்த கேரக்டர் இருக்கும். மாப்போசியினுடைய தொண்டர்களுக்கு அந்த கேரக்டர் அப்படியே இருக்கிற ஒரு பெரிய ஜென்டில்மேன் என்று சொல்ல ஆங்கிலத்தில். நாகரிகமான ஒரு மனிதன், சின்ன வயசுக்காரங்களையும் நல்லா பழகக்கூடிய ஒரு பண்பாடு. ரவிசா சொன்னது மாதிரி நல்லா கொடுக்குறேன். ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நான் பெருநாயகத்தில் இருக்கிறேன். ஐயா அங்கே குடி வந்தது எனக்கு தெரியாது, இப்போதான் தெரிஞ்சிருக்குது. ரவிசாரையும் பார்க்கணும்னு நினைப்பேன். இந்த கொரோனாவை நினைச்சு பயந்து கடை ஒரு மனிதன் பக்கத்தில் ரவிசார் தான் இருக்காரு, வேற யாரும் இல்லை. இவரையும் போய் பார்க்க முடியலன்னு நினைச்சேன். இப்போ மகிழ்ச்சியான செய்தி உங்க மூலம் தெரிஞ்சிது, ஐயா அங்கே வந்துட்டாரு. இனி வந்து நாங்கள் வந்து அடிக்கடி அவரை பார்ப்பேன். அந்த மகிழ்ச்சிக்கு நன்றி தெரிவித்து ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவித்து விரைவில் நன்றி. வணக்கம். பாபு இந்த நிகழ்ச்சியில் மேலும் வந்து இப்போ மனித உரிமை போராளி நம்முடைய எழுத்தாளர் பாலமுருகன் வருகிறாரு. எங்கே பாதிப்பு மனித உரிமைக்கு ஏற்பட்டாலும் அங்கே குரல் கொடுக்கக்கூடிய புவியரசு அவர்கள் வாழ்ந்தார். நண்பர்களே, மதிப்புக்குரிய குடியரசு அவர்கள் என்னுடைய கல்லூரி காலங்களிலிருந்து என் மீது அன்பும் நான் அவர் மீது அன்பும் கொண்ட ஒரு மாமனிதர். நான் கல்லூரி சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற பொழுது நானும் என்னுடைய நண்பர் அண்ணா மெட்ராஸில் சாலிகிராமத்தில் ஒரு ஸ்டுடியோ அருணாச்சல ஸ்டுடியோவுடைய ஒரு ஓனர், அவருடைய பேரன். அது 2 பேரும் வந்து நாடகத்தின் மீது இருந்த ஈர்ப்பு காரணமாக அவர் ஒரு நாடக பத்திரிகை ஒன்று நடத்தியிருந்தாங்க, காற்று அப்படிங்கிறது. அவரை பார்ப்பதற்காக நாங்கள் போய் அவரோடு சேர்ந்து நாடக குழுவில் இணைஞ்சிடலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம். அவரும் வந்து பேசிகிட்டே இருந்தார். திடீர்னு அவர் வந்து கமலஹாசன் கூப்பிட்டாருன்னு சொல்லி மெட்ராஸ் கிளைம் போயிட்டார். எனவே எங்களுடைய நாடக பயணம் அதோட புரிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன சின்ன முயற்சிகள், நாடக முயற்சிகள்லாம் செய்தோம். ஆனாலும் கூட ஒரு மாபெரும் மனிதர். நெருக்கடி நிலை காலகட்டங்களுக்கு எதிராக பல கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் நெருக்கடி நிலை தான் நடந்து கொண்டு இருக்கிறார். நெருக்கடி நிலையை விட மிக மோசமான ஒரு காலகட்டத்தில், ஜனநாயக உரிமைகள் நசுக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த கவிஞரை நாம் நினைவு கூறுவது என்பது, அவர் அந்த காலத்தில் எப்படி அந்த அடக்குமுறைக்கு எதிராக தன் எழுத்து ஆயுதத்தால் ஊன்றி நின்றாரோ, அதை போல படைப்பாளர்களும் ஜனநாயக ஆர்வலர்களும் அரசியல் செயல்பாட்டாளர்களும் நிற்க வேண்டிய ஒரு காலகட்டம். நேற்று கூட உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற விஷயங்களை பற்றிய ஒரு விவாதம் வந்த பொழுது நீதிபதி ஏபி ஷா சொன்னார், எப்படி நெருக்கடி நிலை காலகட்டத்தில் ஜனநாயக உரிமைகளை எல்லாம் வசிக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றம் என்பது அதற்கு அந்த உரிமைகளை பாதுகாக்க எழுந்து நிற்காமல் அது வந்து அரசுக்கு ஆதரவான ஒரு ஜால்ரா அடிக்கின்ற ஒரு அமைப்பாக மாறிப்போனது. அடிப்படை உரிமைகள் இல்லை என்று சொன்னதற்கு, ஆமாம் நெருக்கடி நிலை வந்துவிட்டால் அடிப்படை நிலை ஜனநாயகத்தில் இல்லை, யாரை வேண்டுமானாலும் பிடித்து சிறையில் அடைக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியது. அதுதான் வரலாறு. அதே போன்ற ஒரு நிலை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பல்வேறு இடங்களில் நாம் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகம் பேசுபவர்கள், மனிதநேயத்திற்காக நிற்பவர்கள், இது போன்ற பலர், கலைஞர்கள், படைப்பாளர்கள் மிக மோசமான தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு கலைஞரை செருப்பால் அடித்தால் பணம் தருகிறேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பாசிசத்தினுடைய கூறுகள் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். எனவே அந்த காலகட்டத்தில், கடந்த காலங்களில், நெருக்கடி நிலை காலங்களில் தன் எழுத்தை அஞ்சாமை மூலமாக நின்ற ஒரு மனிதராக நான் வந்து குடியரசு அவர்களை நான் பார்க்கிறேன். அவருடைய படைப்புகள் பலவற்றை பற்றி மிக ஆழமாக பல கருத்துக்களை இங்கே சொல்லி இருக்கிறார். அவற்றை பற்றி நான் தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆனால் அவர் படைப்பாளியாக இருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து
அவர் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனதிலே இளமையோடு இருக்கின்ற காரணத்தினால் ஆரோக்கியத்தோடு அவர் இருக்கிறார் என்ற அளவிலே நான் அவரை வாழ்த்தி தொடர்ந்து அவரை நீடூடி வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் நிறையா தலையிலிருந்து பேசியிருக்காரு. அவர் ஏற்புரைன்னு ஒரு வழக்கமான அந்த இது உரை பேசியிருக்கோம். பேச பிறகு நன்றி உரை முடிப்பாங்க. மிர்தாதின் புத்தகங்களை பற்றி பேசினாங்க. அதை பற்றி சொல்லணும். மிர்தாதின் புத்தகம் புக் ஆஃப் மிர்தாத். மிர்தாதுங்கிறதே அது பேர். மிக்கேல் நைமிங்கிறவர் லெபனான்காரர். லெபனானிலிருந்து அந்த புத்தகத்தை சிவானந்த ஆசிரமம் ரிஷிகேஷத்துக்கு ஒருத்தர் அனுப்பி வச்சு, வேற யாரோ ஒரு ஆளு முஸ்லிம் அனுப்பி வச்சிருக்காரு. டு சுவாமிஜி ஓம் சப்சத் அப்படின்னு போட்டு யூசுப் கான் அப்படின்னு கீழே எழுதியிருக்கு. அந்த புத்தகம் ஒரு முஸ்லீமையே மாற்றி இருக்குன்னா அவர் குரானையோ அல்லாவையோ மாற்றினது அல்ல, அவரை கவர்ந்து இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு புத்தகம். அதனாலதான் ஓசோ சொன்னாரு. அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்றேன் நான். இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் உனது ராம் தெரியும். ராமுடைய தாத்தாவும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அஸ்ஸாமில் கானகத்துறையில் பணியாற்றியிருந்தார், ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கார். அவரும் இந்த தாத்தாவும் ரெண்டு பேரும் மெட்ராஸில் ஒரு சாமியாரை பார்க்க போனாங்க. இந்த சாமியார் மதுரையில் ஒரு ஆசிரமம் வச்சிருக்காரு. சமானந்தா அப்படிங்கிறது அவருடைய பேர். சமானந்தா. அவரை போய் பார்த்து என்னமோ பேசிட்டு இருக்கும்போது, நீங்க ரெண்டு பேரும் மிர்தாதின் புத்தகத்தை படிக்கடா அப்படின்னு சாமியார் சொல்லியிருக்காரு. ஐயா அது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, எங்க ஃப்ரெண்டுங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. அஸ்ஸாம்ல இருந்து வந்தவர். உங்க ஃப்ரெண்டா? அவருடைய போன் நம்பர் கொடு அப்படின்னு வாங்கி இந்த சமானந்தாங்கிற சாமியார் எனக்கு போன் பண்ணி, சுவாமி அவர் பேசுறாரு, சுவாமி உங்களை நான் சித்தியாரோட தரிசிக்கணும், எப்ப வரான்னு சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த புத்தகத்திற்கு ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் மட்டும்தான் நான். அது உள்ள வாங்கிட்டேன். ஆனாலும் மொழிபெயர்ப்பாளர் தான் நான். மிக்கேல் நைமி அல்ல. ஆனால் அதை படிக்க சொல்லி ஒரு இந்து சாமியார் அதை மொழிபெயர்த்தவனையே மிக்கேல் நைமி என்று. மிக்கேல் நைமி அவர் இந்து அல்ல, அந்த நாடும் இந்து நாடு அல்ல. ஆனால் அவர் சமானந்தா எவ்வளவு நல்ல சாமியாருங்கிறது தெரியுது. அதை படிங்கடான்னு சொல்லிட்டு எனக்கு, சுவாமி உங்களை சித்தியாரோட சந்திக்கணும், எப்ப வரும்னு சொல்லு கேட்டார். ஐயோ சாமி நீங்க யாருங்கன்னு கேட்டா, நான் சமானந்தா, இந்த மாதிரி அங்க இருக்கேன். சுவாமி நான் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டர், நான் தெரியும், எனக்கு தெரியும், அதெல்லாம் பேசாதேள், நான் வருவேன் அப்படின்னாரு. ஐயோ வராதிங்க, நான் சாதாரண ஆளுங்கன்னு கெஞ்சி அடிக்கடி போன் பண்ணி அவரை கெஞ்சி வராமல் பண்ணேன். அப்போ ஒரு நிபந்தனை விதித்தார். அப்போ சென்னை மெட்ராஸ் மதுரைக்கு வந்தா உங்க மனைவியாரோட 10 நாள் அந்த என்னுடைய ஆசிரமத்தில் தங்கி இருக்க வேண்டும், பேச வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு அந்த மிர்தாதின் புத்தகம் ஒரு இந்து மடாதிபதியை மாற்றி இருக்கிறது அப்படின்னு எவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாருங்க. அப்படிப்பட்ட புத்தகம் அது சைலண்டா 1.5 லட்சம் பிரதிகள் இருக்கு. பெருசா டமாட்டமா அதெல்லாம் கிடையாது, சத்தம் இல்லாம. அது போட்ட காந்தியே என்ன பண்ணாரு, இப்போ கடைசியில செகண்ட் எடிஷன் போட்டிருக்காரு. நான் ஒன்னும் பணம் கேட்க போறது இல்லை, ரொம்ப வேண்டிய ஒரு காந்தி. ஆனா அப்படிப்பட்ட புத்தகம் அது. அந்த புத்தகத்தை படித்தவர்கள் எல்லாருமே என்னை சாமியார் என்று கருதி பெரிய பஸ் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு எல்லாம் கும்பிட்டு நின்றுருக்காங்க. ஐயோ நீங்க தப்பா பண்ணிட்டீங்க, முன்னாடி சொல்லியிருந்தா வேண்டான்னு சொல்லியிருப்பனே அப்படின்னு. அந்த புத்தகம் அப்படி மாற்றுகிறது. அது மத சம்பந்தப்பட்டது, தத்துவம் சம்பந்தப்பட்டு, மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அது மாற்றுது. ஒரு நாய் உங்களை கடிக்க வந்தால் நீங்கள் விரும்பாமல் அது கடிக்காது. அது கடிக்கணும் அப்படின்னு ஒரு டெத் விஷ் ஒன்று இருக்கு. டெத் விஷ் எல்லாருக்கும்
மரணத்தை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. அதான் பெரிய பள்ளத்தாக்கத்துல எட்டி பார்க்காதீங்க அப்படின்னா எட்டி பார்ப்போம். அதை சந்திக்க அந்த மரணம் என்பது எப்படி இருக்கிறது? நான் சந்திப்பேன் சீக்கிரம், உங்களெல்லாம் விட சீக்கிரம் மரணத்தை சந்திப்பேன். அந்த மரணத்தை சந்திக்கும் போது என்ன செய்வாய் என்று இன்னொரு புத்தகத்தில் மைக்கேல் நைனி எழுதியிருக்கார். அம்மை வடுமுகத்து ஒரு நாடோடி ஆத்மாவின் நினைவு குறிப்புகள். நம்ம அண்ணாச்சி தான் போட்டிருக்காரு, வேலையாட்சி தான் போட்டிருக்காரு. அம்மை வடுமுகத்து ஒரு நாடோடி ஆத்மாவின் நினைவு. அதே மைக்கேல் நைனி எழுதணும். அதுல வருது, அதுலேயும் இந்த விஷயம் வருகிறது. அந்த 2 புத்தகங்களையும் படித்தால் மனிதனை அது மாற்றும். ஒரு நாய் கடிக்க வந்தால் நீங்கள் விரும்பாமல் அந்த நாய் உங்களை கடிக்காது. ஒரு மாடு முட்ட வந்தால் நீங்கள் முட்ட வேண்டும் என்று உள்மனதின் ஆழத்தில் நினைக்காமல் அது முட்டாது. அது பாருங்க மனிதனுடைய சக்தி. அது இப்ப விஞ்ஞானத்துல வரும்போது உள்ளதான் வைக்க போறாங்க. செல்லு வச்சுட்டா நீங்க நினைச்சா முட்டு, நினைக்கலன்னா முட்டாது. ஆனால் அந்த மனிதனுக்குள் அந்த ஆற்றல் இருக்குது என்பதை கண்டுபிடித்து சொன்னவன் மிக்கேல் நைனி என்றவன். 2 புத்தகத்தையும் படித்து பாருங்க. அவன் உலகத்தின் மாபெரும் கவிஞனாகிய கலீல் ஜிப்ரானுடைய நண்பன். இவன் இல்லைன்னா அந்த கலீல் ஜிப்ரானே இதுல செத்தே போயிருந்தான். நீ பெரிய ஆள்டா அப்படின்னு அவனை கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சு கவிஞர்கள் எல்லாம் வரைக்கும். நம்ம ராஜன் தேவியார் கூட அவனுடைய ரூமுக்கு போயிருக்கான். எல்லாரையும் வர வச்சு அவனை பெற்று பெரிய ஆளாக்குனவன் மிக்கேல் நைனி. மிக்கேல் நைனி அந்த இவருடைய மரணத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், சிற்பி முடிவெடுத்திருக்கார். இப்போ நான் போய் வாங்க போறேன், அதை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போறேன். அந்த அளவுக்கு அது ஒரு வரலாறு, ஒரு கவிஞனுடைய வரலாறு. இந்த மாதிரி யாரும் எழுதுன்னு சொல்றாரு ஓசோ. அவ்வளவு அழகாக எழுதியிருக்காங்க. திருப்பி அழகாக தான் மொழிபெயர்த்திருப்பார். அவனுடைய வாழ்க்கை வரலாற்று, கலீல் ஜிப்ரானின் வாழ்க்கை வரலாற்றை மிக்கேல் நைனி எழுதியிருப்பது போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆறுதல். முதல்ல எடுத்தோம்னே டெத்து, மரணம், சாவு, சலனம் அப்படிதான் ஆரம்பமாகுது. டெத்திலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கார் வாழ்க்கையிலே. ரொம்ப அதிசயமான புத்தகம். இந்த மாதிரி புத்தகங்கள் மனிதனுடைய மனதை மாற்றக்கூடியவை. எழுதுகிறவனை மாற்றியது. என்னை சாமியாராக நினைத்து கொண்டு இன்னும் வந்து கொண்டிருப்பார்கள். நான் அவங்களை தடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சில புத்தகங்கள் இருக்கின்றன, வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் நிறைய வருகின்றன. கொஞ்சம் தேடி கொடுத்து அதை படித்தீங்கன்னா மனம் பக்குவம் அடையும். பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது, சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இந்த தேர்தலெல்லாம் சாதாரண தேர்தல் அல்ல. இதில் நீங்கள் கற்பனை பண்ண முடியாத காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றன. சேராதவர்களெல்லாம் சேரப்போகிறார்கள். ஒரே குழப்பமாக இருக்கும். நாம ஸ்டாண்டர்டாக இருக்கோம் ஒரு சைடில், இடதுசாரிகள் நாம் ஒரு பக்கத்தில் இருக்கோம். இருந்தாலும் வெளியில் பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகின்றன. அதையெல்லாம் சலனப்படாமல் தாங்கிக் கொள்ள, எதிர்கொள்ள, வாங்கிக் கொள்ள நமக்கு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கின்றன என்பதற்காக இந்த விஷயத்தை சொன்னேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு நிகழ்ச்சியிலே, நம்முடைய கவிஞருக்கான இந்த நிகழ்ச்சியிலே பல புதிய செய்திகள், புதிய கருத்துக்கள், புதிய சிந்தனைகளை உருவாக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இறுதியாக அவர் பேசிய அந்த உரையும் கூட நாமெல்லாம் சிந்திக்கக்கூடிய அளவிலே அந்த நூல்களை அவர் படிக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியிருக்கிறார். நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு மெய்நிகர் சந்திப்பில் ஒருவர் பேசினார். சென்னை சட்டக்கல்லூரியினுடைய ஒரு முதல்வர், அவர் வின்சென்ட் காமராஜ் என்பவர் பேசினார். கீழடியை பற்றி ஒரு கேள்வி கேட்டார் பேசும்போது. அப்போது அவர் சொன்னார், கீழடியில் பல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் விரைவிலே பார்க்கலாம், நீங்கள் கீழடியிலே சமஸ்கிருத எழுத்து இருக்கிறது என்று கூட செய்தி வரலாம் என்று அவர் சொன்னார். ஒரு சட்டக்கல்லூரியுடைய முதல்வர், மிகப்பெரிய ஒரு சட்ட மேதையாக இருந்தவர். நேற்று கல்வியை அந்த அளவிற்கு இந்த நாட்டினுடைய வரலாற்றை திருப்பி எழுதுவதற்கு, மாற்றி எழுதுவதற்கான முயற்சிகள் நடக்கிறது. இந்த ஒரு வழியிலே சொல்லுங்கள். கீழடியிலே நாம் தமிழ் எழுத்து 2500 ஆண்டுகள் என்று நாம் பேசுகிறோம். ஆனால் அவர்கள் அதை மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமையான ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகமாக இருக்கலாம், தமிழர்கள் எழுத்துக்கும் ஒப்பாவி இருக்கிறது என்றெல்லாம் நாம் பெருமை பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கு அதை மறைக்கக்கூடிய ஒரு சரஸ்வதி நாகரிகத்தை தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறோம்.
ஆகவே அந்த அபாயத்தை நீங்கள் சரியாக சுட்டிக்காட்டினீர்கள். மிக அற்புதமான இந்த நிகழ்வுக்கு இறுதியாக நன்றியுரை தருவதற்காக பேராசிரியர் திலீப் அவர்களை கவிஞர் கோ மகேந்திரன் அவர்கள் ஒரு நினைவு பரிசை வழங்குகிறார். மழை நிரம்பிய கால் சட்டைப்பை என்கின்ற அழகிய ஒரு கவிதையை இயற்றிய கவிஞர் அவர்கள் தன்னுடைய கிராமத்து நினைவுகளை அற்புதமாக அந்த கவிதைகளை படைத்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். காந்திபுரம் பெரியார் படிப்புகளின் சார்பிலே அருமை தோழர் சோமு அவர்கள் நினைவு பரிசு. எல்லாருக்கும் அன்பான வணக்கம். குடியரசு யார் ஒரு கேள்வி நிறைய நமக்குள்ள இருக்கு. அவர் இப்படிப்பட்ட மனிதர் உங்களை நிறைய பேசிட்டே இருக்கும். ரவீந்திரன் கூட சொன்னாங்க, நம்ம ஒன்றும் பெரிய அளவுக்கு கொண்டாடல. அதை பற்றிலாம் நீங்கள் தான் யோசிச்சு செய்கிறாங்க. சிறைச்சாலைக்கு போயிருந்தேன் நானும். குடியரசு ஒன்று திருட்டுலாம் போகல, யார் காத்தையும் கொள்ளையடிச்சுலாம் போகல, சிறை கைதிகளுக்கு நாடகம் சொல்லி கொடுக்குறோம். அது பெரிய அனுபவம். தென் மாநிலத்தில் உள்ள சிஸ்டர்களாக இருக்காங்க, நன்ஸ், அவங்க ஒரு 50 பேருக்கு நாடகம் சொல்லி கொடுக்குறோம். முக்கியமாக தமிழ்நாட்டுக்குள்ள வேறு யாருக்கு அப்படி ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. கைதிகளுக்கு அவங்க நல்ல வாய்ப்பு. பிறந்த நாளுங்கிறது நம்ம நம்மளெல்லாம் பிரித்து கொடுப்போம். சொல்லுங்க, அப்புறம் எவ்வளோ சொல்றாரு நம்மளை வேலை. அதுதான் இந்த பிறந்த நாளில் எல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்குலாம் ஒரு பிறந்த நாள் வந்திருக்கோம். நம்ம என்ன பற்றி அதை படிக்கலான்னு ஒரு பிறந்த நாள். கலந்து கொண்ட எல்லோருக்கும் எனது அன்பான நன்றி.